அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி. கைலை மலையானி போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் முருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வத்தர செய்த நாவல் பொற்றாலியம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நாடொரு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. பொழியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சாமி திருவடி வணக்கங்க சாமி. அனைத்தடியார் திருவடி பண்ணுகிறேன் சாமி. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் ஐயா. சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பா. நமச்சிவாய. சொக்கநாத வெண்பா. அடியேன் உனை வேண்டா அப்படியே என்றும் கொடியேன். அடியேனை மீண்டும் பிறவாறு விரைமலத்தால் சூட்டியனை ஆண்டவனே சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து போற்றி திருவகவல் என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். போற்றி திருவகவல் அப்படிங்கிற அந்த பதிகத்தை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த வார்த்தை என்பது, நம்ம கண்ணாரமுத கடலே போற்றி படிச்சுட்டோமா பார்த்துட்டோமா எனக்கு தெரியல. நான் போன வட்டம் நம்ம ஒண்ணு பாகம் பெண்ணூர் ஆனா கண்ணாரமுத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வரி 150வது வரி. போற்றி திருவகவல்ல 150வது வரி. கண்ணார் அமுத கடலே போற்றி. கண்ணார் அமுத கடலே போற்றி அப்படிங்கிற அந்த வரியத்தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். போற்றி எதற்காக செய்யறோம் அப்படின்னா, நம்மளுடைய தர்போதம் நீங்கும். நம்ம எல்லாத்தையும் வாழ்த்துறோம் அப்படின்னாலே தான் அப்படின்ற எண்ணம் நம்ம கிட்ட இருந்து போகும். எல்லாரையும் வாழ்த்தணும்னா முதல்ல எல்லாரையும் வாழ்த்த பழகிக்கணும். இப்போ வாழ்த்த மனசு வராது எப்போ, நம்மளோட அவங்க நல்லா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நல்லா பாடுறாங்க, அவங்கள என்ன பெரிய பாடிட்டாங்க, என்னை விட அவங்க பெருசா பாடிட்டாங்க, என்னை விட என்ன பெரிய ராகம் தெரியும் அவங்களுக்கு. அப்போ வாழ்த்துறோம்னாலே, நாம அப்ரிசியேட் பண்றோம், இன்னொருத்தவங்க வாழ்த்துறோம்னாலே நம்ம ஒரு படி மேல போயிட்டு இருக்கோம் நம்ம பக்குவத்துல. அதுல இறைவனை போற்றுவது பெரிய விஷயம் அல்ல. ஏன்னா இறைவன் பெரியவன், அவனை போற்றுவதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அடியார்களை போற்றுவதுதான் பெரும் செய்தி இங்க. அதனால போற்றி செய்வது என்பது நம்முடைய தர்போதம் நீங்கி சிவபோதம் பெறுவதற்காக செய்கின்ற செயல். தர்போதம் நான் செய்கின்றேன் அப்படின்னா யார் செய்யறான்? இங்க யார் செய்யறா? நம்ம ஒவ்வொரு செயல்களையும் யார் செய்யறான்னு பார்த்தா, ஒவ்வொரு செயல்களையும் சிவபெருமான் தான் செய்யறான். ஆனா நாம செய்வது போல நமக்கு ஒரு பாவனை கிரியேட் ஆகும். இப்ப குழந்தைங்க எல்லாம் அம்மா அப்பா கையை பிடிச்சிட்டு வண்டி ஓட்டுறப்போ தானே ஓட்டுற மாதிரி நினைச்சுக்கணும் இல்லையா? ஆனா யார் தான் ஓட்டுவா? பின்னாடி உட்காந்துட்டு அம்மா அப்பா தான் போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே இறைவன் நகர்த்த நாம் நகர்கின்றோம் அப்படிங்கிற அந்த நினைப்பு தான்
இங்க நமக்கு அது பேர் தான் சிவபோதம். சிவபோதம்னா என்ன அர்த்தம்? சிவபோதம்னா எல்லாம் சிவனுடைய திருவருளினாலே நிகழ்கின்றது என்ற தன்மையை பெறுவதுதான் சிவபோதம். எது நடந்தாலும் அது சிவபெருமானுடைய திருவருள் கருணையிலேயே நடக்கின்றது என்ற நினைப்பை பெற்று விட்டோம் அப்படின்னா நாம இந்த சிவபோதத்திலே இருக்க முடியும். ஆறுமத்தியம்மா இருக்காங்களா? அம்மா சொல்லுங்க ஐயா. சிவாயனமங்கய்யா, திருவடி வணங்குறேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இந்த அமர்வுகள் இந்த பூத கணங்கள் செய்கின்ற வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்க. இந்த அமர்வு நீங்க மத்த அமர்வு எல்லாம் விட்டுறலாம், பெண்டிங் எல்லாம் விட்டுறலாம். நீங்க இந்த அமர்வுல இருந்து அந்த சரிங்களா? அந்த அந்த தொண்டு எப்பயுமே தொண்டு விட்டுறக்கூடாது. அதனால அந்த தொண்டை எல்லா அடியார்களுக்கும் போய் சேருது. அதை முடிஞ்சா செய்யுங்க. இல்லாட்டா கொஞ்சம் உங்களுக்கு அலுவல் இருக்குன்னா விட்டுறலாம். நான் மறந்துருவேன். அதுக்காக அம்மா அதுக்கு நான் சொன்னேன். சரிங்களா சுவாமி? நீங்க பழைய கணக்குகளை விட்டுருங்க. ஐயா அதை எழுதித்தான் வரணும்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் இடையில உனது போட்டோம் வரது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிக்கலாம். அப்ப கரெக்டா இருக்கும். சரிங்களா? நல்லது. நன்றி நன்றி. சாருமதி அம்மா அவங்க தொண்டை வந்து நம்ம கொஞ்சம் வலுப்படுத்தணும்ல, கொஞ்சம் தண்ணி ஊத்தணும்ல, அதனால தண்ணி ஊற்றி அம்மா வளர்த்தாச்சு. ஒன்றும் பிரச்சனை. இப்போ தற்போதம் நீங்கி சிவபோதம் வருவதற்காகத்தான் நாம் எங்க இருக்கோம்? சிவபூசையிலேயே இருக்கும். சிவபூசையில என்ன வரக்கூடாது? நான் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. சிவபெருமானுக்கு பிடிக்காதது எதுன்னா நான் என்ற சிந்தனை மட்டும் அவனுக்கு பிடிக்காது சிவபெருமானுக்கு. இப்போ நீங்க எல்லாரும் எனக்கு தர வேண்டிய கூலிய கொடுத்துடணும். எனக்கு தர வேண்டிய கூலிய எல்லாரும் கொடுத்துடணும். எல்லாம் உங்க ஃபீஸ எடுத்து வைங்க டேபிள்ல. என்ன கூலினா ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய ரொம்ப மகிழ்ச்சி. கலாமா பாத்துட்டேன், நடராஜன் அம்மா, ரஞ்சிதா மணி அம்மா, உமாராணி அம்மா, சரஸ்வதி அம்மா, சுசீலா அம்மா, கௌரி அம்மா, சாந்தாமணி அம்மா, சரஸ்வதி அம்மா, இன்னொரு சரஸ்வதி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, எல்லாரையும் அடியன் பாத்துட்டு அடியன் தவம் செஞ்சிருக்கோம். எல்லாரையும் மத்தவங்க என்ன ஆலயம் தானா பேரு முகேஷ் ஐயா வணக்கங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தவம் செஞ்சிருக்கோம் எல்லாரையும் பார்க்கறதுக்கு. சிவாயனமா சாமி. சுப்பம்மா பாத்துட்டேன். சுத்தம்மா எனக்கு தெரியல, இப்பதான் தெரியுறாங்க. மகிழ்ச்சி. முருகேசன் ஐயா தெரிஞ்சுட்டாங்க. அம்மா தெய்வநாயகி அம்மாவும் தெரிஞ்சுட்டாங்க. அவங்க அடியை தவம் பண்ணிருக்கோங்க. எல்லாரையும் பார்த்துட்டேன். இதோட திலகம் அம்மாவும் ரொம்ப மகிழ்ச்சி. புவனேஸ்வரி அம்மாவும் பார்த்துட்டேன். ஐயா திருவடி வணக்கம். பழனிசாமி ஐயா சுவாமி திருவடி வணங்குகின்றேன் சுவாமி. நம்ம ஐயா முகம் தெரியல. ஐயா முகம் இப்ப தெரிஞ்சிருச்சு. ஆகா, எல்லாரையும் கண்ணார பாத்துட்டேன். ஐயா திருவடி வணக்கம் சுவாமி. அனைத்தடியா திருவடிகளை வணங்குகிறேன் ஐயா. ஐயா திருவடியை வணங்கிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. சாந்தி ஆரம்பம் அம்மா திருவடி வணங்குறேன் சார். ஆஹா, அடியன் வந்து டபுள் போனஸ் தான் இன்னைக்கு. அதாவது 5 ரூபாய் கேட்டா 5000 ரூபாய் போடுறது அடியார்கள். 5 ரூபாய் தான் கேட்டேன் கூலி. அடியார்கள் 5000 ரூபாய் போட்டீங்க எனக்கு. இதுக்கு மேல வந்து 5000 கூட இல்ல, அதுக்கு மேல சொல்லலாம் 5 லட்சம் ரூபாய் போட்டீங்க. இதுக்கு மேல நான் தான் உழைக்கேன். சரி, நம்ம எங்க விட்டோம்? கரெக்டா கூட்டுவாங்க. நீ எங்க விட்டோம்? நான் என்பது சிவபூஜையில சிவபூஜை செய்யும்போது சிவபூஜையில இருக்கிறவங்க தாங்கிற இது இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமா, நல்லா கவனிங்க. சிவபூசை செய்யும் போது நான் என்ற நினைப்பை நீங்குவதற்காகத்தான் சிவபூசை பண்றோம். நல்லா புரிஞ்சு. அது ஒண்ணுதான் போகணும். நான் அப்படின்னு என்னால அப்படின்றது என்னுடையது, என்னால அப்படிங்கிற நினைப்பு போவது. ஏன்னா அது உண்மையா அப்படின்னு கேட்டா இல்ல. நாம நகர்த்துறோமா? நாம தான் இந்த உலகத்தை பண்றோமா? நாம தான் படிச்சு வந்தோமா? நாம தான் பிறந்தோமா? ஏதாவது நம்மளால செய்ய முடிஞ்ச விஷயம் ஒண்ணு இருக்குன்னு நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா எதுவுமே இல்லை. எல்லாம் சிவம் காட்ட, சிவம் தான் நமக்கு செய்யறதுக்கு அனுமதி அளித்து அதை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால அந்த உணர்வை பெறுவதுதான் என்னது? அந்த உணர்வை பெறுவதுதான் சிவபூசையினுடைய தாத்பரியமே. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து இதுக்கு போறேன். இப்போ சின்ன குழந்தைங்கலாம் கூட்டு போவோம்ல, சின்ன குழந்தைங்க கூட்டு போவோம். எங்க போறோம்னே சொல்ல மாட்டாங்க அம்மா அப்பா. எங்க அம்மா அப்பாலாம் சொல்லவே மாட்டாங்க. கிளம்புவாங்க, நாங்க கிளம்பிடுவோம். கடைசி வரைக்குமே பஸ்ல ஏத்திடுவாங்க. ஏத்திட்டு டிராவல் பண்ணிட்டு எங்க போறோம்னு கேட்டா சொல்றதே கிடையாது.
நான் சொல்றேன் எங்க கூட்டுவோம். இப்படி எங்க போறோன்னே தெரியாம போற மாதிரி போறது பயணம் அல்ல. இங்கதான் போறோம்னு சொல்லி பயணிக்கிறது தான் பயணம். அது மாதிரி குழந்தைக மாதிரி இல்லாம சிவபூசை என்பது நமக்கு பொன்னும் தரும், மெய்ப்பொருளும் தரும், சிவபெருமானையும் தரும், எல்லாரையும் தரும். ஆனா எல்லாத்தையும் தரணும்னா தற்போதம் என்ற நான் என்ற நிலைமை நீங்கினாத்தான் அது எல்லாமே தரும். அப்ப நான் என்ற நிலைமையை நீக்கிக் கொள்வதற்காகத்தான் நாம சிவபூசை பண்றோம். ஆனா சிவபூசை பண்ணும் போது நான் என்ன மாதிரி சிவபூசை பண்ண முடியுமா? நான் 16 திரவியங்களை சிவபூசை பண்றேன். நான் குங்குலியம் நேபாளத்துல இருந்து வாங்கின குங்குலியத்தை போட்டு சிவபூசை பண்றேன். நான் இந்த மாதிரி பட்டு வஸ்திரம் சாத்தி சிவபூசை பண்றேன். நான் இந்த மாதிரி என்னைய மாதிரி எல்லா 12 திருமுறையிலும் ஒரு பதிகம் பாடி அப்படி தன்முனைப்பு இல்லாம செய்கின்றதுக்காகத்தான் சிவபூசை. சிவபூசையிலே தன்முனைப்பு வந்துருச்சுன்னா அந்த சிவபூசை சிவனிடம் சென்று செல்லாது. அப்போ நமக்கு வருகின்ற துன்பம் இன்பம் எல்லாத்துக்கும் சிவன்தான் பொறுப்பு, அவன்தான் எல்லாத்தையும் செய்யறான்ற நினைப்ப பெறுவது, சுத்தமா பெறுவதுதான் சிவபூசை. அதுக்காகத்தான் சிவபூசை பண்றோம். சரி, இப்போ அடியார்கள் கிட்ட ஒரு சின்ன செய்தி சொல்லிட்டு உள்ள போயிடலான்னு பாக்குறேன். என் கூட ஒரு 2 நிமிஷம் கலந்துருக்கலாமா? அடியார்கள் கலந்துருக்கலாம்னா வீடியோ ஆன் பண்ணி என் கூட உட்காந்துருக்கணும். அதுதான் அர்த்தம். புதிய அடியார்களுக்கான செய்தி. வேற 2 நிமிஷம், அதுக்கப்புறம் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆமா சுதாமா ஏதாவது சொல்ல சுதாமா ஏதாவது சொல்ல வரீங்களா? அம்மா கரம் வைத்திருக்காங்க. ஐயா திருவடி வணக்கங்க. அடுத்த கிளாஸ்ல நக்கீரரும் திரி பத்தியும் ஞாபகப்படுத்த சொன்னீங்க. இப்ப நன்றி. திரியத்தான் நான் சொல்ல வந்தேன், நக்கீரர் மறந்துட்டேன். நல்ல வேலை திரிய நமக்கு சொல்லிடலாம். இப்ப திரியத்தான் நம்ம சொல்ல. இந்த கதையை எல்லாரும் கேட்கலாம். சும்மா வாழ்க்கையில் நடந்த கதை தான். ஒரு சின்ன கதை சொல்றதுன்னா பிடிக்கும் எல்லாத்துக்கும். அடியன் திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. இங்க அடியனுக்கு எத்தியோப்பியால கரண்ட் போயிடுச்சு. எப்பொழுதுமே இப்ப ஒரு வாட்டர் கேன்ல தான் எண்ணெய் ஊத்தி வச்சிருப்பேன். வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் கேன்ல தான் எண்ணெய் ஊத்தி வச்சிருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு தெரியல, புதுசா அப்படியே திரிச்சு விளக்குல போட்டு சரி விளக்கு ஏத்துவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணு, இருட்டா இருக்கே விளக்கு ஏத்துவோன்னு சொல்லிட்டு வாட்டர் கேன்ல இருக்கிற தூக்கி ஊத்தி திரிய கொளுத்துற, எரியவே இல்லை. என்னடா எரியல அப்படின்னு பார்த்தா எண்ணெய்க்கு பதிலா தண்ணியை ஊத்திட்டேன். கண்ணு தெரியல, வாட்டர் கேனும் பக்கத்துல இருந்திருக்கு, எண்ணெய் பாட்டிலும் பக்கத்துல இருந்திருக்கு. இருட்டுனால என்ன ஆயிடுச்சு, எண்ணெய்க்கு பதிலா தண்ணியை ஊத்திட்டேன். தண்ணியை ஊத்தி ரொம்ப நேரம் விளக்க வச்சு ஏத்தி பாக்குறேன், சடன்னு வெடிக்குது. என்னடா இப்படி இவ்வளவு நேரம் பண்ணியும் விளக்கு எரிய மாட்டேங்குது. உள்ளுக்குள்ள கையை விட்டு பாக்குறேன், ஐயோ தண்ணி சில்லுன்னு இருக்கே தண்ணி. சரி, உடனே என்ன பண்ணேன், ரொம்ப அறிவாளி மாதிரி தண்ணி எடுத்து கீழே ஊத்திட்டு சரி இப்ப எண்ணெயை ஊத்திடுவோம், இப்ப எண்ணெயை ஊத்தி விளக்க எரிய வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை ஊத்தி விளக்க எரிய வைக்கிறத சொல்லிட்டு எண்ணெயை உடனே ஊத்திட்டேன். பார்த்தா தண்ணிய விளக்க கொளுத்துறேன், விளக்கு எரியல. என்னதான் ஊத்திட்டோமே, விளக்கு திரிதான் இருக்கு அப்படின்னா ஏற்கனவே நான் தண்ணி ஊத்தினேன்ல, அப்போ ஆமா அந்த ஆமா பஞ்சு தண்ணிய உறிஞ்சிருச்சு. இப்ப எண்ணெயும் இருக்கு, திரியும் இருக்கு, நெருப்பும் இருக்கு, பத்திய மாட்டேங்குது. என்ன பண்றேன், சரி ஓகேன்ட்டு நான் என்ன பண்ணேன், சரி கொஞ்ச நேரம் சூடா ஆச்சுன்னா அந்த எண்ணெய் எல்லாம் போயிடும், அப்ப வச்சிடலான்னு ரொம்ப நேரமா பக்கத்துல பிடிச்சி கை வலிக்க இதுவா நானும் பாத்துருவோம். இன்னைக்கு இது நம்ம கண்டிப்பா அதை கொளுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு இதுவா நானும் கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கேன். என்னடா இவன் தேவையில்லாத கதை பேசிட்டான்னு நினைக்காதீங்க, முடிக்கும் போது நம்மளோட விஷயத்த தான் முடிச்சிருவேன். அதுக்காக கொஞ்சம் கவனமாவே கேட்கலாம். அப்போ ரொம்ப நேரமா நானும் தெரியும் சண்டை போட்டு தான் இருக்கோம். விளக்க வச்சு சண்டை, பக்கத்துல ஒரு விளக்க ஏத்திட்டேன், இன்னொரு விளக்க ஏத்திட்டு ரெண்டையும் பக்கத்துலயே வச்சேன், எரியல. சரி ஓகே, கையெல்லாம் வலிச்சிருச்சு. சரி இப்ப என்ன பண்ணேன்னா, சரி என்ன பண்ணுவோம், திரி எடுத்துட்டு புழிஞ்சிட்டா திரியில இருக்கிற எண்ணெயும் சரி அந்த இது தண்ணியும் போயிடும் இல்லையா, புழிஞ்சிரும். நல்லா புழிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ணிட்டேன், உள்ள போட்டு நல்லா திரிச்சாச்சு. எவ்வளவு புளிய முடியுமோ அவ்வளவு புழிஞ்சாச்சு. இப்போ திரியில கொஞ்சம் போல தண்ணி தான் இருக்கு, ரொம்ப தண்ணிலாம் இல்ல, கொஞ்சம் போல. அதுவும் சரி திரி பத்திக்குச்சு. நான் பத்திரம்னா உடனே பத்திக்கிச்சு. ஆஹா திரி பத்திக்கிச்சு. என்ன அற்புதம் நினைச்சா, கொய்யின்னு எரியுது, பெருசா எரியல, கொய்யின்னு எரியுது. அடப்பாவீங்களா என்னடா சொல்லி திரும்ப என்ன பண்ணேன்,
திரும்ப பக்கத்திலேயே என்ன பண்ண நெருப்பை வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு தீபத்தை அது பக்கத்திலேயே வச்சுட்டோம்னா அது நல்லா எரியும்னு என்னமோ பண்ணேன். கடைசியில எரியவே இல்லை. பார்த்தேன், இந்த திரியோட இவ்வளவு நேரம் போராடணுமா? இந்த திரியோட இவ்வளவு நேரம் போராடணுமா? ஏன் புது திரி திரிக்க கூடாதான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், புதுசா ஒரு திரியை திரிச்சு அந்த திரியை தூக்கி போட்டு இந்த திரியை போட்டு விளக்கேத்தி உட்காந்து வழிபாடு செஞ்ச உடனே கண்கள்ல கண்ணீர் மாலை மாலையா ஊத்துது. கண்கள்ல கண்ணீர் மாலை மாலையா ஊத்துது. பெருமானே என்ன நடக்குதுங்க? இது சாதாரண ஒரு நிகழ்வுல இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிட்டியான்னு அப்பதான் யோசிச்சேன். ஆணவம் என்ற இருள்ல சிவபெருமானும் இருந்தாரு, ஆன்மாவும் இருந்துச்சு, தடை இருந்துச்சு. ஆனா இருட்டுல தெரியாதனமா எண்ணெயை ஊத்துறதுக்கு போல தண்ணியை ஊத்தியாச்சு. அது மாதிரி இருட்டுல தெரியாதனமா சிவபெருமானை பிடிக்கிறதுக்கு பதிலா யார பிடிச்சிட்டோம்? நம்ம ஆணவம் என்ற மறைப்பை போய் பிடிச்சிட்டோம். பிடிச்சாச்சு. பிடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு? சரி பரவாயில்ல, இப்ப என்ன ஆயிடுச்சு? எல்லா தண்ணியும் கீழே ஊத்திட்டு பெருமானே நமக்குள்ள வந்துட்டார். பெருமானே நம்ம கூட வந்து சேர்ந்தாலும் திருப்பு பத்தினா பிடிக்க மாட்டேங்குது. என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள பூரா என்ன நிறைஞ்சிருக்கு? உள்ளுக்குள்ள அந்த திரிக்குள்ள பூரா ஆணவம் நிறைஞ்சிருக்கு. முதல் திரிய சுத்தியும் திரிக்குள்ள பூரா ஆணவன்ற இருள் நிறைஞ்சிருக்கு. திரும்பவும் எடுத்து திரிய புழிஞ்சு நான் போட்டதுக்கு அப்புறமும் திரி கொய்யின்னு தான் எரியுது. சரி, இந்த திரி கொய்யின்னு தான் எரியுதே, சரி இருந்தாலும் நல்லா எரியும், அது வரைக்கும் நம்ம விளக்க பிடிச்சிட்டு கை வலிச்சிருச்சு அப்படின்னு அந்த திரியை தூக்கி போட்டு வேற திரியை ஏத்துறதுக்கு எனக்கு பொறுமை இல்லாம நான் பண்ணேன். ஆனா சிவபெருமான் இந்த திரியில எத்தனை நாள் தண்ணி இருந்தாலும் சரி, இந்த திரி எரியவே எரியாதுன்னு தெரிஞ்சாலும் சரி, அவன் ஒவ்வொரு நாளும் தன் விளக்க கையில பிடிச்சி இந்த ஆன்மா கூட உட்கார்ந்து இந்த விளக்கையே எனக்கு பொறுமை இல்லாம திரிய தூக்கி போட்டு வேற திரி மாத்துறேன். ஆனா அவன் ஒரு நாளும் அந்த திரிய மாத்த மாட்டான். இந்த ஆன்மாவை தூக்கி போட்டு சரி வேற ஆன்மாவை பார்க்க போயிடுவோம்லாம். இது என்னைக்கு தண்ணி தன்னுடைய இடத்துல இருந்து நீங்கி முழுவதுமா தனக்குள்ள கலந்து எல்லாம் சேருதோ அது வரைக்கும் சிவபெருமான் காத்திருக்கான். அந்த காத்திருப்பை நான் யோசிச்சு பார்த்தேன். ஆகா எப்படி இருக்கு? ஒரு சாதாரண திரிய பத்த வைக்கிறதுக்கு முடியல நம்மளால. அதுவும் இத்தனைக்கும் தண்ணியில விழுந்த திரிய உலர வச்சு காய வச்சு திரிச்சு திரும்பவும் எண்ணெயை ஊத்தி எரிச்சாலும் அது எரிய மாட்டேங்குதுன்னு நினைச்சு தூக்கி எரியணும். ஆனா இந்த ஆன்மா ஒரு நாளும் சிவபெருமானுடைய ஒளி, சிவபெருமானுடைய தன்மை இந்த ஆன்மாக்குள்ள வந்துரும்னு சிவம் பல ஊழிக்காலமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா ஒரு நாளும் அவன் என்ன பண்றது இல்ல. ஒரு நாளும் சலிச்சு போய் பரவாயில்ல இந்த திரிய தூக்கி போட்டு வேற திரிய போட்டுருவோம்னு அவன் நினைக்கிறான். அவனுடைய கருணை நினைச்சேன், சாமி இது மரமட்டை, இது மழுமட்டை, இது வாழைமட்டை. இந்த வாழைமட்டையில பத்த வைக்க முடியாதுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனாலும் இந்த வாழைமட்டையில சிவ கொழுந்து என்ற நெருப்பை சிவசோதியை ஏற்றுவதற்காக எத்தனை கோடி யுகங்களாக தவம் கட்டணுமாடா நீ நினைச்சேன். இப்படி மல்லு கட்டணுமா எங்களை மல்லு கட்டி எனக்காவது அந்த விளக்கு எரிஞ்சிச்சுன்னா வெளிச்சம் வரும், அதுக்காக அந்த விளக்கு ஏத்துனேன். உனக்கு என்னடா வந்துச்சு? நான் எரிகிறனால, நான் ஜோதியாகிறனால உனக்கு ஒரு காலம் வெளிச்சம் வரப்போறது இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் இந்த ஆன்மா எப்ப முழிக்கும், என்ன எப்ப திரும்பி பார்க்கும், என் கூட வருமான்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அந்த சிவசோதியை எடுத்துக்கிட்டு எங்களுக்குள்ளேயே கலந்திருந்தாலும் உனக்குள்ள ஒட்டாம ஆணவத்தையே தண்ணிங்கிற ஆணவத்தையே இந்த திரியில ஏத்தி வச்சு உட்கார்ந்துருக்குமே பெருமானே. என்னைக்கு உலர வச்சு என்னைக்கு எங்களை காய வச்சு திரும்ப ஏத்திருச்சியோ, ஏதோ எங்க அடியாறுகளை பார்ப்பதுனால திரும்ப கொஞ்சம் எண்ணெயெல்லாம் வந்து எரியிறோம். ஆனா இன்னும் முழுச்சோதியா எரியல. எங்களை எங்கேயும் வெளியே போட்டுறாது சாமி, எங்களை தூக்கி வெளியே போட்டுறாது. இப்பதான் நாங்க லேசா பத்திக்கிறோம். இப்பதான் எங்களுக்கு சிவம்னா என்னன்னு தெரியுது. இப்பதான் எங்களுக்கு சிவம்னா சிவனடியார்கள்லாம் யாருன்னு தெரியுது. நான் தூக்கி போட்ட மாதிரி நீ தூக்கி போட்டாதடா சுவாமின்னு அது எல்லாமே ஒரு நொடிக்கண பொழுதுல அப்படியே கடகடன் வந்தது. கரைக்கு மேல கைகளை வச்சு கண்ணீர் மல்கு பெருமானே புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியோ செலுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே தீவண்ணனே
தீவண்ணனே. பெருமானே, எடுக்கின்ற பிறவிதோறும் இது அப்படி இப்படின்னு தான் இருக்கும். தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. என்ன நீ ஊத்தினாலும் இது எரியாது, ஆனாலும் நீ புழிஞ்சுதான் எடுக்கணும். அவன் நான் சொன்னேன் இல்லையா, அதனால இந்த ஆன்மாவை புழிவான். இந்த ஆன்மாவை புளியறப்போ எல்லாருக்கும் வலிக்கும். யாருக்காவது கஷ்டத்துல வந்திருக்கீங்களான்னு தெரியல. ஐயோ இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறானே அப்படின்னா, ஏற்கனவே தண்ணிக்குள்ள நம்ம விழுந்துட்டோம். நம்மள புழிஞ்சாதான் உள்ள இருக்கிற தண்ணி போகும். நம்மள புழிஞ்சு எடுத்தாதான் உள்ள இருக்கிற தண்ணி போகும். ஐயோ இவன் புளியறானேன்னு நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். அவன் புளியறதே உள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் போகிறது. எதுக்கு? அவனை அந்த பாட்டு என்னது, அதாவது நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தாய் நில்லாமல் தீவினைகள். அது என்ன பாட்டு சாமி கட்டுங்க? நினைந்துருகும் அடியார் நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். சினம் திருகி கலித்துருவை போர்வை வைத்தார் செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர். இனமகுட துயரத்துற்ற இனமலர்கள் போதவிந்து மதுவாய்ப்பில்வி நனைந்தணிய திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாரே. நனைந்தணிய திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாரே. நினைந்துருகும் அடியார்களை நைய வைத்தாய். நினைஞ்சுருகிறவங்க இன்னும் நக்கிறியடான்னு கேட்டா, நச்சாதான் உள்ள இருக்கக்கூடிய அந்த தண்ணி போகும். ஏற்கனவே இது தண்ணிக்குள்ள விழுந்துச்சுல, அதை தெரிய பிடிச்ச கசக்குனா தானே என்ன ஆகும், பிடிச்சு புளிஞ்சாதான் அதுல இருக்க தண்ணி போகும். அதனால அவன் நம்மளை புளியறப்போ கவலைப்படாதீங்க. நீங்க சிவபெருமானை வணங்குறப்போ அப்பப்போ கஷ்டம் நல்லதுக்கு நடக்கும்னு நான் சொல்ல போறது இல்லை. உங்களுக்கு ரொம்ப வலி வேதனைகள்லாம் வரும், கவலைப்படாதீங்க. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அவன் புளிஞ்சு தண்ணியை ஊத்தி அதுக்குள்ள வச்சு, நான் கையிலே பிடிச்சிட்டு இருந்தேன்ல, கையில பிடிச்சதானே வலிக்குது. அதனால என்ன பண்ணுவான், பக்கத்துல ஒரு விளக்கு எடுத்து பக்கத்திலேயே வச்சிருவான். அது பிடிச்சி நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அது பக்கத்துல இருக்கிற விளக்கு தான் அடியார்கள். அதனால நம்ம புளிஞ்சு அடியார் திருக்கூட்டத்துல சேர்த்துட்டான்னா நாம இனிமே அகலாத செம்பற்சோதியா இருக்க போறோம்னு அர்த்தம். அகலாத செம்பற்சோதியோட நம்ம இருக்க போறோம். அதனால அடியார் நம்மளை புளிஞ்சு எடுத்து நம்மளை அடியார்களோட சேர்த்துட்டான் அப்படின்னா, நமக்கு இனி வரப்போறதெல்லாம் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது அப்படிங்கிற மாதிரி, இனி வருவதெல்லாம் உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் தான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த திரி கதையை சொல்லி, பதி பசு பாசம் என்ற முப்பொருளும் இருக்கணும். அதே சமயத்துல இது பசு பாசத்தோட கலந்துருச்சுன்னா அதை புழிஞ்சு எடுக்கிறதுக்கு வினை செஞ்சு அதை திரும்பவும் ஏத்துறதுக்கு அடியாறுகளை கூட்டு, மாலவர் வேடமும் மலிந்தவர் நேயமும் ஆலயம் தானும் அறநல தொழுமே என்று சொல்லுகின்ற அந்த நம்முடைய சிவஞான போதத்தையும் சொல்லி, முப்பொருள் விளக்கத்தையும் சொல்லி, நமக்கு வர்ற துன்பங்கள் எல்லாம் பெருமான் நன்மைக்கே செய்கின்றார் அப்படிங்கிற நினைப்பையும் சொல்லி, இனிமே நாம அடியார் திருக்கூட்டத்துல மட்டும் உட்கார்ந்துக்கிட்டா மட்டும் போதும், நாம படாத துன்பமே இல்லை. அதனால அது பண்ணிட்டா போதும், நமக்கு முழுவதுமா அவன் செம்பற்சோதியாக வருவான் அப்படிங்கிற செய்திய இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக அடியார்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டேன். புரிஞ்சுதுங்களா? ஓரளவுக்கு நல்லா கிளியராச்சா? சாதாரண விஷயம் தானே, இது ஒரு பெருசா சைவ சித்தாந்தம்லாம் இல்ல. ஆனா இத கேட்கும் போது ரைட்டு ஒத்துக்க முடிஞ்சதுங்களா? எல்லாருக்கும் ஓரளவுக்கு நமக்கு வருகின்ற நன்மை துன்பத்துக்கு என்ன பண்ணணும் ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ நல்லா கவனிங்க, இந்த செயலை செய்வதற்காகத்தான் சிவபூசை பண்ணிட்டு இருக்கோம். இந்த செயலை செய்வதற்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? அம்மா ஸ்ரீ அம்மா ஏதாவது சொல்ல வரீங்களா சுவாமி? உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? அம்மா அன்மியூட் பண்ணிருக்காங்க. சரி, மியூட் பண்ணலாமா? சரி. அப்போ திருவடி வணக்கம் சாமி. ஆக நாம இறைவனுடைய கருணையில தான் இருக்கும். அடியார் திருக்கூட்டத்துல இருந்தா மட்டும்தான் வாழமட்ட பதிகம். நீங்க நல்லா கவனிங்க, ஒரு பெரிய ஒரு இது பத்தி எரியுது, அது பேர் என்ன, ஒரு எண்ணெய் கிணறு பத்தி எரியுதுன்னு வச்சுக்கோங்க. எண்ணெய் கிணறு
எனக்கு தெரியுது நான் சொல்றது யாருக்கு யாரும் தெரிய மாட்டேங்கிறீங்க. நான் பேசுறது தெரிஞ்சது கேக்குதுன்னா ஒரு ஹேண்ட் ரைஸ் மட்டும். இப்போ நல்லதுங்க சுவாமி. இப்போ துபாயில எண்ணெய் கிணறு பத்தி இருக்கிறப்போ அந்த எண்ணெய் கிணத்துக்குள்ள ஒரு காஞ்ச மட்டையை போட்டாலும் பத்திக்கும். நல்ல வாழை மரத்தை வெட்டி போட்டாலும் என்ன பண்ணோம் வேற வழியே இல்ல. ஏன்னா கடைசி தண்ணி எல்லாம் வத்தி அது தீ பத்திட்டு எரிஞ்சே ஆகும். வாழை மட்டை பத்திக்கணும்னா அணையாத எண்ணெய் கிணறுல எரியிற எண்ணெய் கிணறுல விழுகணுன்ற மாதிரி அடியார மாதிரி ஒரு வாழை மட்டைன்னா சிவபெருமான தெரிஞ்சுக்கணும்னா அடியார்கள் என்ற பெருஞ்சோதியில எப்பவுமே கலந்துருக்கணும், கூடவே இருக்கணும். அப்பதான் இந்த வாழை மட்டை பத்திக்கும். இல்ல அப்படின்னா இது பத்திக்காது, இது ஜோதி ஆகாது. அதனால அடியார் திருக்கூட்டம் தான். நீங்க எந்த நிலையில வேணாலும் இருங்க. எனக்கு சிவன்னா ஒண்ணும் தெரியாது, எனக்கு திருவாசகம் தெரியாதுங்க, எனக்கு 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள் தெரியாது, 12 திருமுறை தெரியாது, தமிழ் எழுத்து கூட்டி கூட வாசிக்க தெரியாதுன்னு கூட நினைச்சாலும் பரவாயில்ல. நீங்க அடியார் திருக்கூட்டத்துல மட்டும் இணைஞ்சு தெரிஞ்சோ தெரியாமோ அது கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லனை எல்லாம் தரும், நல்லனை எல்லாம் தரும். அன்பர் என்பவர்க்கே அபிராமி கடைக்கண்களேன்ற மாதிரி உங்களுக்கு நல்லனை எல்லாம் தரும். அதனால எதை பத்தி நீ தப்பு பண்ணிட்டோம் அதனால அடியார் திருக்கூட்டம் தப்பு நிறைய பண்றோமா அப்பதான் அடியார் திருக்கூட்டத்துக்கு போகணும், அப்பதான் சரியாகணும். இல்ல ஐயோ நானும் வரக்கூடாதுங்க, நான் ரொம்ப தப்பு பண்றேன், நான் பாவிங்க, அப்ப நீங்க தான் முதல்ல வரணும். இந்த கிறிஸ்தவ மதத்துல சொல்லுவாங்கல்ல, பாவிகளை ரட்சிக்கவே நான் வந்தேன் அப்படின்னு வர. அது மாதிரி நம்மளுடைய சமயத்துல தப்பு பண்ணாதான் நம்ம அடிய பெருமானையே நம்ம தான் பண்ணோம், திருவடிக்கே போனதால எந்த சூழல்லையும் அடியார் திருக்கூட்டத்தை விட்டு விலகாதீங்க. அடியார் திருக்கூட்டத்துக்கு நான் எங்கடா போறது, நான் வீட்டுல இருக்கேன், அடியார் திருக்கூட்டத்துக்கு நான் எங்க போறது அப்படின்னு கேட்டா உங்களுக்காகத்தான் நடமாடும் அடியார் திருக்கூட்டம் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம வச்சிருக்கோம். நீங்க மொபைல்ல டச் பண்ணா மட்டும் போதும், மொத்த அடியாருக்கும் வீட்டுக்குள்ள ஓடியாந்துருவாங்க. 67 அடியார்கள் உங்க கூட உங்க வீட்டுல இருக்காங்க. இப்போ உங்க வீட்டுல 67 அடியார்கள் வீட்டுல இருக்காங்க. நீங்க எங்கேயும் போக தேவையில்லை, வர தேவையில்லை, இருந்த இடத்திலேயே அடியார் திருக்கூட்டத்தோட சேர்ந்து அனுபவிக்கணும், வினைகள் முழுவதும் போகணும், ஆணவம் முழுவதும் அழியணும் அப்படின்னா நீங்க புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மறக்காம நம்ம அடியார் திருக்கூட்டத்தோட சேர்ந்து அது செஞ்சா மட்டும் போதும். அப்போ சிவபூசை என்பது தர்போதம் நீங்கு. தர்போதம்னா ஒண்ணும் கிடையாது, திரியில ஏறின தண்ணி. திரியில எதுதான் ஏறணும், திரியில என்னதான் ஏறணும். அது மாதிரி இந்த உடம்புல சிவம் தான் ஏறணும். சிவம் ஏறதுக்கு பதிலா தெரியாதனமா தண்ணிய ஊத்திட்டோம், தண்ணி ஏத்தியாச்சு, இப்ப என்னதான் பண்ணியாகணும், திரிய புழிஞ்சு எடுக்கணும், புழிஞ்சு எடுக்கணும். அதனால அவனை புழிஞ்சு எடுக்கிறான், புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் அவன் புழிஞ்சு எடுக்கிறான். என்னை ரொம்ப புளிகிறான்னா தண்ணி ரொம்ப இருக்குன்னு அர்த்தம். எனக்கெல்லாம் லிட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன் தண்ணி. எவ்வளவு புளிச்சாலும் போக மாட்டேங்குதுன்னு வச்சு புளிச்சுக்கிட்டே இருக்கான் அவன். சரி ஓகே, என்ன சொல்றேன், நீ புளி என்ன வேணாலும் பண்ணு, ஆனா ஒளிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அடியவர்த்திற்கு பக்கத்திலேயே ஒரு தீபத்தை வச்சு ஏற்றிக்கிட்டே இருக்கு. அதை மட்டும் விட்டுறாத சாமி, நீ எடுத்து புளிஞ்சுக்கிட்டே இருப்போம், ஆனா எங்க அடியவர்த்திற்கு விட்டதை மட்டும் விட்டுறாதன்னு சொல்லி இருக்கும். அதனால அடியார். சரி, இப்போ திரி புரிஞ்சுக்கிச்சிங்களா, நம்முடைய வழி வேதனை புரிஞ்சுக்கிச்சிங்களா, சிவபெருமான் ஆடுகின்ற திருக்கூத்து புரிஞ்சுச்சுங்களா, ஆணவம் கண்மம் மாயை புரிஞ்சுச்சுங்களா, வினை புரிஞ்சிருச்சுங்களா, அவ்வளவுதான். இனி என்ன இருக்கு, இனி மொத்த சிவ சித்தாந்தமும் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனி நாம நக்கீரரை பார்க்கலாம். இறைவன் செய்த ஆடல் காணீரோ, திருவிளையாடல் காணீரோ அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு திருவிளையாடல்ல நக்கீரருக்கு உபதேசம் அளித்தது அப்படிங்கிற செய்தி. ஏன் நக்கீரர் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, போன அமர்வுல சொல்லியிருந்தோம், இறைவனே தப்பு பண்ணாலும் என்ன பண்ண கேட்கணும், அவனே தப்பு, அவன் தான் எல்லாமே, அவன் தான் போட்டான், அவன் தான் தமிழ் சங்கத்துக்கு முதல் தலைவன், அவன் தான் எழுத்தையே உருவாக்கினான், அவன் தான் தமிழ் இலக்கணத்தை உருவாக்கினான், அவன் ஒரு பாட்டு எழுதுனா இது கரெக்டா தானே இருக்கும், அவன் என்ன தப்பா பண்ண போறான்னு சொல்லாம உன் பாட்டுல தப்பு இருக்குடா அப்படின்னு சொன்னான். சரி, தெரியாம பேசுற போல, தங்கம் நான் வந்திருக்கிறது யார் தெரியுமா, நான் யாருன்னு தெரியுதா உனக்கு,
நான் தான் இறைவன் அப்படின்னு இறைவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணை லேசா திறந்து காமிக்கிறாரு. நக்கீரர் என்ன சொல்றாரு? நீரே முக்கன் முதல்வரும் ஆகு, நீரே முக்கன் முதல், நீயே சிவபெருமானா கூட எடுத்துட்டு போ, தப்புன்னா தப்பு அப்படின்னு சொல்லுகின்ற ஆற்றலை தருவது சைவ சமயம் மட்டும்தான். எல்லாரும் எனக்காக ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கோங்க. நெற்றிக்கண் பிறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு எல்லாரும் எனக்காக ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கோங்க. ஏங்க மற்ற இடத்துல எல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னா, தைரியம் இருந்தா மற்ற சமயத்துல போய் கேள்வி கேட்டுப்பாங்க. வேற ஏதாவது சமயத்துல போய் இது செய்யக்கூடாது, இதை நாங்க செய்ய மாட்டோம், இதை நாங்க ஏன் செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டா நீங்க பாவி, உங்களுக்கு நரகம்தான் அப்படின்னு எல்லா சமயமும் சொல்லுது. சைவ சமயத்தை தவிர சொன்னா செய்யணும். எப்படி 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 சொல்லுது மற்ற சமயம்? சொன்னா செய்யணும், இல்லையா ஓடிடு, உனக்கு நரகம் தான். வேதமும் அப்படிதான் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது? சொல்றத மட்டும் கேளு, சும்மா வளவலாம் கேள்வியே கூடாது. ஆமா, சொல்றத கேட்கணும். கண்ணை மூடிட்டு குதினா குதிச்சிடணும்னு. ஆனா ஆகம் என்ன சொல்லுது? ஏய், கேள்வி முதல்ல கேள்வி, மண்டை குழம்பி இருக்கா, முதல்ல கேள்விகள். 6 தத்துவங்கள்லாம் என்ன, எதுக்காக பண்றோம், இது ஏன் பண்றோம், இது எதுக்கு, என்னன்னு கேள்வி கேட்டு கேட்டு புரிஞ்சுக்கோன்னு. அப்போ கேள்வி கேட்டு கேள்வியே ஞானத்தின் திறவுகோல்னு விவிலியத்துல சொல்லியிருந்தா கூட நீங்க போய் ஒரு திருச்சபையில போய் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டீங்கன்னா அந்த காலத்துல கேள்வி கேட்டவங்க எல்லாரும், இவரே கேள்வி கேட்டார். யாரு? நம்முடைய இயேசுநாதரே அவர் கேள்வி கேட்டார். அங்க இருக்கிற திருச்சபையில என்னங்க இப்படிலாம் தப்பு தப்பா பண்றீங்க, இப்படிலாம் செய்யக்கூடாதுங்கன்னு கேள்வி கேட்டனாலதான் இவர் நம்முடைய சபைக்கு ஆப்போசிட் நடக்கிறாருன்னு சொல்லிதான் இவர் மேல கேஸே போட்டாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? கேள்வி கேட்கக்கூடாது, நீங்க சொல்றத புரட்சியே பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஆனா சைவ சமயத்துல இறைவனே வந்தாலும் கேள்வி கேட்கலாம். இவராவது கேள்வி கேட்கறதோட நிறுத்திட்டாரு. ஆனா நம்ம இவரு சாமியை பிறகுன்னாரு, சாமியை பிறகுன்னாரு விரண்மண்டர் என்ன சொல்லிட்டாரு? ஏய் சிவபெருமானே புறகுடா, ஏய் நீ முதல்ல வெளியே போடா, ஃபர்ஸ்ட் சாமியை வெளியே போடான்ட்டாங்க. கோவிலை விட்டு நீ முதல்ல வெளியே போயிடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றலுடைய சமயம். அதனால பயப்படாதீங்கன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் கம்ஃபர்டபுளா ஒரு விஷயம் சொல்லித்தரேன். உங்களுக்கு தெரியலையா, அப்படியே கண்ணை மூடிட்டு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்த கேள்வியை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா கேள்வி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா விடையாக யார் வருவான்? விடையாக விடை மேலேயே ஏறி வருவான். அவன் விடை மேல ஏறி வருவது காலை வாகன விடை மட்டும் அல்ல, உங்களுக்குள்ள ஏற்படுகின்ற எல்லா நியாயமான கேள்விகளுக்கும் அவன் பதிலா வருவான்றதான் விடை மேல் வருவான்னு அர்த்தம். விடைன்றதுக்கு அதுக்கு ஒரு பொருள். அப்போ ஒண்ணு கவலைப்படாதீங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு ஆனந்த் ஆன்சர் பண்ணாம போகலாம், நீங்க கேட்கிற கேள்விக்கு பக்கத்துல உள்ள அடியார்கள் ஆன்சர் பண்ணாம போகலாம். ஆனா உங்க கேள்வி ஆழமாவும் சிவத்தை பத்தி இருந்தா சிவபெருமானே இறங்கி வருவான் பதில் சொல்றது. அதனால இது ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம்னு புரிஞ்சு செஞ்சா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, யாரும் நம்மள அசைச்சிக்க முடியாது. அதுதான் காரணம். ஏன் செய்யறேன் எதுக்கு செய்யறேன்னு தெரியாமலே நாம செஞ்சதுனாலதான். ஆமா, அதனால சைவத்துல இது பண்ணலாம். இப்போ சிவபெருமான் வந்துட்டாரு. கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சுரை தம்பி காமம் மொழியாது கண்டது மொழிமோ அப்படின்னு சொல்லி அந்த பாடலை எழுதி கொண்டு வந்துட்டாரு. பாண்டிய மன்னனுக்கு ஒரு ஐயம் என்னன்னா, இந்த கூந்தல், அந்த கூந்தல் இருக்கக்கூடிய அந்த மனம் என்பது என்னவா இருக்கிறது, இயற்கையில இருக்கா செயற்கையில இருக்கான்னு கேள்வி. அதுதான் கேள்வி. ஏண்டா இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தாடான்னு கேட்கலாம் நீங்க. இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா, இது ஒரு பஞ்சாயத்துன்னு இத போய் நீ சபையில கூப்பிட்டு கேட்கலாமான்னு கேட்டா அப்படி இல்ல. அவனுக்கு என்னன்னா, பல கோடி வாசனை மலர்களையும் நுகர்ந்தவன் யாரு? பாண்டிய மன்னன். பல விதமான திரவியங்களையும் நுகர்ந்தவன். ஆனா என்ன பண்ணல, தன்னுடைய மனைவியினுடைய கூந்தல்ல மனம் வருதுன்னு அவன் பாக்குறது எதுக்காகன்னா, இந்த மனத்துக்கு காரணம் என்ன, இந்த மனம் என்பதற்கான காரணம் என்னன்னா, மனத்துக்கும் சிவத்துக்கும் தொடர்பு உண்டு. மனம் என்பது மனம் இருக்கு இல்லையா, மனத்துக்கும் சிவத்துக்கும் தொடர்பு உண்டு. அதிசயா ஏதாவது கேள்வி இருக்குதுங்களா சுவாமி? ஏதாவது கேள்வி இருக்குதுங்களா?
சரி, நன்றி. அவருக்கு மியூட் பண்ணிக்கணும். நல்லது. மனத்திற்கும், மனம்னா ஸ்மெல்லு, ஸ்மெல்லுக்கும் சிவபெருமானுக்கும் தொடர்பு உண்டு. என்ன தொடர்பு உண்டு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். சரி, நீங்க இப்ப பதில் சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் சாய்ஸ். உண்மையிலேயே கூந்தலுக்கு மனம் இருக்கா, மனம் இல்லையா? மனம் உண்டு. நக்கீரர் சொன்னதுக்கு இருக்குது ஐயா, மனம் இருக்குது ஐயா. இருக்கு. மனம் இருக்குது ஐயா. இல்லைங்க ஐயா, மனம் உண்டுங்கய்யா. இல்லைங்க ஐயா. நம்ம நிறைய மனம் நறுமணங்களையும் இருக்குதுங்க ஐயா. பூவையும் சூடுறதுனாலதான் மனம் இருக்குது. இயற்கையில் மனம் இல்லைங்க ஐயா. இயற்கையிலே மனம் இருக்குங்க ஐயா. அருமை, அருமை, அருமை. சரி, நல்லது. பரவாயில்ல, நிறைய ஆன்சர் வந்துருச்சு. சந்தோஷம். இந்த ஆன்சரோடய உள்ளுக்குள்ள போகலாம். சரி, மியூட் பண்ணிக்கலாம். எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். சுகந்தி அம்மா என்ன சொல்ல வரீங்க? இல்லையா, நம்ம அப்பா சொன்னாருன்னா கரெக்ட் தான். இல்லையா? சரி, ஓகே. இல்ல அப்பா என்ன சொல்றாரு, மனம் இருக்கு அப்படிங்கிறாரு. அதனால அது கரெக்ட். இப்படிதான் சொல்லக்கூடாதுன்றாரு. யாரு? சிவபெருமானே நடத்தின நாடகம் இதுதான். நான் சொன்னது எப்படி, நான் சொன்னதை எப்படி நீ சரின்னு ஒத்துக்கலான்னு தான் கேட்கிறேன். அதனாலதான் கேட்கிறாரு எப்படின்னு கேட்கிறப்போ, இதுல ஒரு செய்தி என்னன்னா, இந்த தண்டோரை போட்டுருவாங்க. போட்ட உடனே எல்லாருக்கும் அந்த செய்தி போகுது. அப்போ தருமிக்கும் அந்த செய்தி போகுது. எல்லாருக்கும் தெரியும். திருவிளையாடல் படம் நிறைய தடவை பார்த்திருக்கோம். தருமிக்கு செய்தி தெரியுது. தருமி என்ன பண்றான்? ஆஹா, அந்த 1000 பொற்காசை வாங்கிடலாம், வாங்கி என்ன பண்ணலாம், நம்ம போய் நம்ம பிரச்சனை எல்லாம் அடைச்சிக்கலாம்னு சொல்லி தப்பா போய் கேட்கிறதா தானே பாக்குறோம். ஆனா அப்படி கிடையாது. திருவிளையாடல என்னன்னா, சொக்கநாதரை தொட்டு வழிபாடு செய்யணும் அப்படின்னா அவங்க திருமணம் ஆனவர்களாத்தான் இருக்கணும். ஏன்னா சொக்கநாதர் யாரு? திருமண கோலத்துல இருக்கவர். எந்த கோவில்லையும் கடைசியா இரவு பூஜை, பள்ளியறை பூஜைக்கு போறவர் யாருதான்? எல்லா கோயில்லையும் பள்ளியறை பூஜைக்கு போறவர் யாருதான்? திருமணமானவங்க. அம்பாளும் சிவபெருமான். புரிச்சவருங்கய்யா. கடவுளே, சொக்கநாதர் தான் ஐயா. சொக்கநாதர். சொக்கநாதர் சொல்லணும். சொக்கநாதர் தான் திருமண கோலத்திற்கு, ஆமா, மியூட் பண்ணிக்கலாம். சொக்கநாதர் தான் திருமண கோலத்துக்கு ஆப்டானவர். அதனால சொக்கநாதரை வழிபாடு செய்யணும்னா இவங்க என்ன பண்ணிதான் இருக்கணும்? திருமணத்துல இருக்கணும்னு சொக்கநாதர் தொட்டு வழிபாடு திருமணம் பண்ணணும். இந்த காலம் மாதிரி பசங்களுக்கு பையனை கட்டி குடிக்கணும்னா பையன் வீட்டுக்கு எல்லாரும் நகை போட்டு பிள்ளைக்கு அனுப்புவாங்க இல்லையா? அந்த மாதிரி கிடையாது. அந்த காலத்துலலாம் பொண்ணை கல்யாணம் முடிக்கணும்னா பரிசம் போடுறதுன்னு கேள்விப்பட்டீங்களா? பரிசம் போடுறது இப்பதான் நிச்சயதார்த்தம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல பரிசம்னு சொல்லுவாங்க. பரிசம்னா பொண்ணை கூப்பிட்டு வர்றதுக்கு நாம அவங்களுக்கு ஒரு தொகை கொடுக்கணும். யாருக்கு? பெண் வீட்டாருக்கு ஒரு தொகை கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? ஆண்கள் தொகை கொடுக்கணும். இத இஸ்லாத்துல மகர்ன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? மகர்ன்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்துல மகர்னா என்னன்னா, நாம பொன் வீட்டுக்காரங்க பையன் வீட்டுக்கு கொடுக்குறோம்ல, அப்படி கொடுக்க மாட்டாங்க. பையன் வீட்டுக்காரங்க தான் யாருக்கு கொடுக்கணும்? பொண்ணு வீட்டுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்த காலம் அப்படிதான் இருந்தது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எந்த பொருளையும் வாங்கணும்னா அதை கொடுத்துதான் வருவோம். அது மாதிரி பெரிய பெரிய ஒரு பெரிய மகாலட்சுமி, ஏதாவது ஒரு பொருள், ரொம்ப பெரிய பெரிய பொருள்னா அது மாதிரி பெண் என்பவள் ஒரு செல்வத்துக்கு சமம். அதனால அவளையும் என்ன பண்ணாங்க? அப்படிதான் மரியாதையா தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, சொக்கநாதரை தொட்டு வழிபாடு செய்யணும். அப்படி செய்யணும்னா கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் முடிக்கணும்னா எனக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அதனால பணம் கிடைக்கணுன்றதுக்காகத்தான் அந்த அறிவிப்பு அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனா நம்ம ஏபி நாகராஜன் எப்படி காமிச்சிட்டாரு? அவர் என்னமோ காசுக்கு ஆசைப்படுற மாதிரியும், அவர் ஏதோ ரொம்ப வறுமையில தான் இருக்காரு. ஆனா வறுமையை போக்குறதுக்காகத்தான் அவர் அந்த காசை வாங்கினார். இல்ல, சிவபெரு வழிபாடு செய்யணுங்கிறது அவருடைய நோக்கமே. சிவனை தொட்டு வழிபாடு செய்யணும், சொக்கநாதர் தொட்டு வழிபாடு. அதனால தான் அவர் என்ன பண்ணாரு? அவர் அந்த தொகையை செய்யணும்னு சொல்லி பெருமான்கிட்ட வேண்ட பெருமானே எழுதி கொடுத்தாருன்னு பார்த்தோம். வந்தாரு பெருமான். வந்த உடனே கேட்கிறாரு, இந்த மாதிரி என்ன காரணம்னு கேட்கிறப்போ, இந்த கூந்தல்ல இயற்கையிலே மனம் இருக்கா இல்லையான்னு கேட்கிறாரு. இயற்கையிலே இருக்காது, வாசனைகள் தேடுறதுனாலதான் வரும் அப்படின்னு சொல்றாரு. அவர் யாரு? நக்கீரர் சொல்றாரு. ஒழுங்கா பார்த்து சொல்லு, நான் வந்திருக்கிறது யாருன்னு பார்த்து சொல்லுன்னு கேட்கிறாரு. இல்ல, நீ யாரா வேணா இருந்துக்கோ எனக்கு. அப்ப ஃபைனலா என்ன பண்றாருன்னா, தன்னுடைய நெற்றிக்கண்ணை விரிக்கிறாரு. அதுல நெருப்பு பொறிகள் வருது. அப்படிதான் பார்க்கணும். இப்போ இயற்கையிலேயே கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா அப்படின்னா, இதுக்கு சைவ சித்தாந்தம் திரும்ப போகணும். இப்பதான் சைவ சித்தாந்தம் நமக்கு பயன்பட போகுது. எப்படின்னா,
நமக்கு இந்த உடம்புல வந்து தாத்விகம்னு சொல்லுவோம். தத்துவம் 36, தாத்விகம் எத்தனை? தாத்விகம் எத்தனை? ஐயா 60ங்க ஐயா. ஐயா 60 தாத்விகம் எத்தனை? 60 தாத்துவீங்கய்யா. 60. ஆமா, தாத்விகம் 60. ஆமா, 60 தாத்விகம் கூட 36 சேர்த்தோம்னா முதல்ல 96 தத்துவ தாத்விகம்னு சொல்லுவோம். தத்துவம்னா கோதுமை மாவு, தாத்விகம்னா சப்பாத்தி. புரிஞ்சுக்கிச்சா? தத்துவம்னா என்னது? கோதுமை மாவு. தாத்விகம்னா என்னது? அதனால செய்யப்படுகின்ற பொருள். தத்துவத்தினால் கோதுமை மாவுல என்ன பண்ணலாம்? சப்பாத்தியும் பண்ணலாம், பூரியும் பண்ணலாங்க, பூரியும் பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம்? வேற என்ன பண்ணலாம்? தோசை ஊத்தலாம், தோசை களி கூட பண்ணலாம், சப்பாத்தி மாவுல களி கூட பண்ணலாம், அல்வா கூட பண்ணலாங்க ஐயா, களி கூட செய்யலாம். களி செய்யலாம், பரோட்டா கூட பண்ணலாங்க ஐயா. பரோட்டா பண்றாங்க, அறுவை பரோட்டா கூட பண்ணலாங்க ஐயா. பரோட்டா பண்ணிக்கலாம். சரி, மீட் பண்ணிக்கலாம். எப்படி ஒரே மாவுதான், மாவு ஒண்ணுதான், அதுல பரோட்டா பண்ணலாம், சப்பாத்தி பண்ணலாம், களி பண்ணலாம், அல்வா பண்ணலாம், எல்லாம் பண்ணோம்ல, தோசை ஊத்தணும்ல, எல்லாம் அது மாதிரி. இப்போ நீர் என்பது தத்துவம். எது? நீர்ன்றது கோதுமை மாவு. நம்ம உடம்புல அது எப்படி இருக்குன்னா கண்ணீரா இருக்கு, எச்சிலா இருக்கு, சுக்கிலம் துரோணிதமா இருக்கு, ரத்தமா இருக்கு, உள்ளுக்குள்ள வர வேர்வையா இருக்கு. புரியுதா? ரா மெட்டீரியல் என்னதான்? நீர். ரா மெட்டீரியல் நீரு. உடம்புக்குள்ள எப்படி இருக்கு? கண்ணீரு, அப்புறம் சளியெல்லாம் வருது இல்ல, அது கபம், அதுக்கப்புறம் எச்சில், உள்ளுக்குள்ள வர்ற என்னது? அந்த வேர்வை, ரத்தம், சுக்கிலம், பிறம், இதெல்லாமே தண்ணி அப்ப தண்ணிங்கிறதுல அப்ப தாத்விகம்னு என்னன்னா தத்துவத்தினால செய்யப்படுகின்ற பொருள். புரியுதுங்களா? தாத்விகம் என்னது? தத்துவத்தினால செய்யப்படுகின்ற பொருள். காத்து, காத்து தானே? காத்துன்றது தத்துவம். காற்று என்பது தத்துவம். ஆனா தாத்விகம் எப்படி இருக்கும்? அபானன், உபானன், அபானன், இது நாகன், உதானன், அப்புறம் கூர்மன், அதுக்கப்புறம் யாரு இது தனஞ்சயன் சொல்லி 10 தசவாயுக்கெல்லாம் மாறும். அப்ப தசவாயுக்கள் என்னவாயிடும்? தாத்விகம் ஆயிடும். தத்துவம் எது? தசவாயுக்களுடைய தத்துவம் எது? காற்று. காற்று. காத்து. காத்து. ஆமா. அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ கோதுமை மாவுல எல்லாம் பண்ற மாதிரி ரா மெட்டீரியல்ன்றது தத்துவம், பை ப்ராடக்ட்ன்றது தாத்விகம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இப்போ வாங்க கதைக்கு. இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும், பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் விளைந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் என்ன பாட்டு மகிழ்ந்தாய் போற்றி. மகிழ்ந்தாய். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப நான் ரொம்பலாம் எடுக்க போல. ஆமா, நம்ம ரொம்பலாம் எடுக்க போல. நல்லா கவனிச்சுக்கோங்க. 5 பூதங்களும் ஒரு விஷயத்தோட 5 பூதங்கள் எப்படி உருவாச்சு? தத்துவங்கள் எப்படி உருவாச்சுன்னா 5 பூதங்கள் இருக்கு இல்லையா? 5 பூதங்கள் எப்படி உருவாச்சு சொல்லுங்க. யாராவது கரெக்டா சொல்லுங்க. 5 பூதங்கள் எப்படி உருவாச்சு? கரெக்டா சொல்லுங்க. என்னடா பெரிய கேள்வி கேக்குற? பஞ்சபூதத்திலிருந்து, ஓசையிலிருந்து, ஆகாயத்திலிருந்து ஓசை உருவானது, நிலத்திலிருந்து. ஆகாயத்திலிருந்து ஓசை உருவாச்சா? ஆகாயத்திலிருந்து ஓசை உருவாச்சா? மாத்தி சொல்லக்கூடாது. ஓசையிலிருந்து மனம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை. இப்போ நல்லா கவனிங்க. ஓசை, ஊறு, ஒளி, ஆமா, ஓசை அப்படிங்கிற அந்த 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 தத்துவத்துல இருந்துதான், அந்த தன்மாத்திரை தான் வானம் உருவாச்சு இல்ல? ஊரு அப்படிங்கிற தன்மாத்திரை தான் எது உருவாச்சு? எது உருவாச்சு? காற்று. 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 ஒளி. ஒளி அப்படிங்கிற தத்துவத்தை என்ன உருவாச்சு? ஆமா, ஒளிங்கிற தத்துவத்தை என்ன உருவாச்சு? நெருப்பு. நெருப்பு. வெரி குட். நெருப்பு. அதுக்கப்புறம் சுவை அப்படிங்கிற தத்துவத்தை என்ன உருவாச்சு? நீர். 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 மனம், நாற்றம். மனம், நாற்றம் ஒண்ணுதான். மனம் அப்படிங்கிற தத்துவத்துல என்ன உருவாச்சு? நிலம் உருவானது. நிலம். நல்லா கவனிங்க. இப்ப கவனிங்க, என்ன பாருங்களேன், ஒரு நிமிஷம் பாருங்க. அவங்க எல்லாம் தெளிவா இருக்கு. இப்போ
நீர் அப்படிங்கிற தத்துவம் நம்ம உடம்புல தாத்விகமா என்னவா இருக்குன்னா என்ன இருக்கு? அது வந்து ஒரு சுக்கிலமா சொன்னேன் இல்லையா, வேர்வை, சுக்கிலம், சக்கபம் எல்லாமே இருக்கு. அது போல மனம் அப்படிங்கிற தத்துவத்துல வந்ததுதான் எதுன்னா சதை. இந்த சதை இருக்குல்ல, அது மண் தத்துவத்தினால ஆனது. பல்லு மண் தத்துவத்தினால ஆனது. எலும்பு மண் தத்துவத்தினால ஆனது. முடி மண் தத்துவத்தினால ஆனது. இவைகள் எல்லாம் மண் தத்துவத்தினால வந்த விஷயம். இப்ப மண் தத்துவத்துல வந்தனாலதான் நாம என்ன தேய்ச்சி குளிச்சாலும் என்ன பண்ணாலும் இந்த உடம்புல என்ன வரும்? தினமும். ஏன்னா இது எந்த தத்துவத்தை செய்யப்பட்டிருக்கு? இது எந்த தத்துவத்துல செய்யப்பட்டிருக்கு? பை ப்ராடக்ட் மண் தத்துவத்துல செய்யப்பட்டிருக்கு. பல்லும் அதுதான். பல்லு எத்தனை தடவை விளக்கினாலும் பல்லும் என்ன பண்ணும்? அது தன்னாலேயே ஸ்மெல் வந்துடும், உடம்புலயும் ஸ்மெல் வந்துடும். புரியுதுங்களா? அது மாதிரி முடிக்கும் என்ன உண்டு? நாற்றம் உண்டு, மனம் உண்டு. எப்படி? இயற்கையிலேயே மனம் உண்டு. இதத்தான் சிவபெருமான் வந்து சொன்னாரு. இயற்கையிலேயே மனம் இருக்கு முடிக்கு, மண் தத்துவத்துக்கு மனம் இருக்கு. நீ தப்பா சொல்லுவார்ல, சத்தியமாக நிச்சயமாக நீ வணங்கும் அன்னை இல்ல, நான் காட்டிலே இருக்கும் பாமகள் அன்றி நான் நாள்தோறும் வழிபாடும் சிவனுக்கு இடப்பாகத்திலே அமர்ந்திருக்கும் அன்னை பராசக்திக்கும் அதே விதிதான் அப்படின்னு இல்லையா? அந்த மாதிரி அவரு அப்ப என்ன நினைச்சிட்டாரு? தன்னுடைய கொள்கையை வந்து இறுக்கி பிடிச்சு நிக்கிறார். நல்ல விஷயம்தான். சிவபெருமான கேள்வி கேட்டார், நல்ல விஷயம்தான். ஆனா கொள்கையில என்ன இல்ல? நான்ற எண்ணம் வந்துருச்சு. நான்ற எண்ணம் வந்த உடனே, நான்ற எண்ணம் வந்துருச்சுன்னா சாமி என்ன பண்ணுவாரு? தண்ணி உள்ளுக்குள்ள போயிருச்சு, அதை என்ன பண்ணோம்? புளிஞ்சு என்ன பண்ணோம்? திரி போடணும், ஏத்தணும்ல. அந்த புளியறதுக்கு பேருதான் சாமி வந்து அவருக்கு வந்து உபதேசம் பண்ணாரு. நெற்றிக்கண்ணை திறந்தது என்பது அவரை தண்டிக்கிறதுக்காக இல்ல, அவருடைய அஞ்ஞானத்தை போக்குறதுக்காக. அவர் திறந்த உடனே நெற்றிக்கல்ல இருந்து வந்த பொறிகள், ஞான பொறிகள்லாம் மேல பட்ட உடனே அவர் என்ன வடிவம் ஆயிட்டாரு? ஞானமே முழு வடிவம் ஆயிட்டார். அப்பதான் தன்னுடைய தவறை உணர்றாரு. ஆமா இல்ல, முடி தத்துவம் என்பது மண் தத்துவத்துல உருவாச்சு. அப்ப முடிக்கு என்ன இருக்கு? முடிக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு. உடம்புல ஒவ்வொருத்தவங்க முடிக்கும் வேற வேற மனம் உண்டு. ஒவ்வொரு கூந்தலுக்கும் வேற வேற மனம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் வேற வேற மண் தத்துவத்துல எல்லாருக்கும் ஒரே மண்ணு கிடையாது. ஒருத்தவங்களுக்கு செம்மண்ணு, ஒருத்தவங்களுக்கு வண்டல் மண்ணு, ஒருத்தவங்களுக்கு பாலை மண்ணு, ஒருத்தவங்களுக்கு வந்து கரம்ப மண்ணு, ஒருத்தவங்களுக்கு அப்படி புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுங்களா? அது மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் டிஃபரெண்டான மண் தத்துவம் தான். எல்லாம் கவனிச்சுக்கோங்க. எப்படி எல்லாம் இருக்கா பாருங்க. எல்லாருக்கும் கொடுக்குற மண் தத்துவத்தை மொத்தமா குழைச்சு சாம்பார் பண்றது கிடையாது. என்னை உருவாக்கணும்னா எனக்காகவே செஞ்ச தாத்வீகத்தை வச்சுதான் என்னை உருவாக்குறாங்க. அதனால அப்போ என்ன எதுக்காக இதை சொல்ல வந்தோம் அப்படின்னா, தில்லையில பண்றாங்க, அவங்க பண்றாங்க, டேபிள் டாப் மாடி வீட்டுல இருக்கு, ஏத்த வீட்டுல இருக்கு, அந்த வீட்டுல இருக்கு, உங்க வீட்டுல இல்லையான்ற மாதிரி அவங்க இப்படி வழிபாடு செய்யறாங்க. எல்லாம் அவங்களே வழிபாடு செய்யறாங்க. நாங்க இப்படி பண்ணக்கூடாதான்னு செய்யக்கூடாது. சிவபெருமானே வந்து சொன்னாலும் தப்புதான்னு சொல்ல. வழிபாட்டு நெறிகள் எதற்காகனா ஞானம் பெறுவதற்காக. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாமா? எனக்காக சுகந்தி அம்மால எனக்கு ஃபீஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ராஜேஸ்வரி அம்மா கொடுக்குறாங்க. குழந்தை வேலையா ஃபீஸ் கொடுத்துட்டே இருக்காரு. ஜானகி அம்மா ஃபீஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. கலாமா ஃபீஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. சுசிலா அம்மா ஃபீஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. சாந்தி மதி அம்மா ஃபீஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. உமாராணி அம்மா இப்பதான் கொடுக்குறாங்க. அடுத்து புவனேஸ்வரி அம்மா இப்பதான் கொடுக்குறாங்க. ராஜேஸ்வரி அம்மா கொடுத்துட்டே இருக்காங்க. 2 ராஜேஸ்வரி அம்மா. சரி, மித்தவங்க எல்லாம் ஃபீஸ் கொடுக்கல, ஓட்டாங்க. சரி இருக்கட்டும். அம்மா கொடுத்துட்டாங்க. அமுதா அம்மா பாத்துட்டு, அமுதா ரவி அம்மா பாத்துட்டு எல்லார்கிட்டையும் ஃபீஸ் வாங்கிடலாம். எல்லார்கிட்டையும் ஃபீஸ் வாங்கிடலாம். ஆனா இந்த திருவாசக சிந்தனை நடத்துற எங்க அம்மா கிட்ட தான் ஃபீஸ் வாங்குறது கஷ்டம். எல்லாத்தையும் ஃபீஸ் வாங்கிடலாம். இந்த திருவாசக சிந்தனை நடத்துற எங்க பிரேமாமா கிட்டதான் ஃபீஸ் வாங்குறது கஷ்டம். இன்னைக்கு அந்த ஃபீஸையும் நான் வாங்கிட்டேன். அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி, ஐயோ பார்த்த அவசரத்துல வந்துட்டேனே. எங்க 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 வந்து எனக்கு கரெக்டா கூட்டிட்டு வந்திருக்க சாமி. எங்க வந்த சாமி? இல்ல, அந்த நெற்றிக்கண் பத்தி அவர் சொல்றாரு இல்லையா? வழிபாடு செய்வதே வந்து ஞானம் பெறுவதற்காக. சுசிலாமா என்னை கூட்டு வந்துட்டீங்க. இங்க பாருங்களேன், ஒரு நிமிஷம் கவனிங்க. வழிபாடே ஞானம் பெறுவதற்காகத்தான். அந்த வழிபாட்டு முறைக்குள்ள போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஞானம் வர்ற மாதிரி தான் செஞ்சு வச்சிருக்காங்க. நல்லா புரியுதுங்களா? கடலைப்பருப்பு நல்ல ஜங்க் ஃபுட்டா இல்ல இந்த ஃபுட்டா? கடலைப்பருப்பு ஜங்க் ஃபுட்டா
இல்ல நேச்சுரல் ஃபுட்டா, ஆர்கானிக் ஃபுட்டா? நல்ல நல்ல கடலைப்பருப்பு நேச்சுரல் ஃபுட், அதான நல்லது. அதே கடலைப்பருப்பை கடல மாவுல போட்டு கிளறி அது என்ன சொல்லுவோம், அது போட்டு பொரிச்சு எடுத்தோம், அது பேர் என்னது? எங்க ஊர்ல வேற சொல்லுவாங்களே, அது என்ன? மசால் கல். எங்க ஊர்ல அத மசால் கல்லம்போம். டேஸ்டா இருக்கும் இல்ல? சாதாரண கடலை பருப்பு கூட டேஸ்ட் ஆகும். உண்மை நல்ல ஃபுட்டு தான். மசாலாவோட சேர்த்து போட்டு பொரிச்சிருக்கிறப்போ என்னவா மாறிடுது? ஜங்க் ஃபுட்டா மாறிடுது, உடம்புக்கு கேடு விளைவிக்கும். புரியுதுங்களா? ராவான கடலை உடம்புக்கு நல்லது. அதையே என்ன பண்றோம், மசாலோட தேய்ச்சு எண்ணெயில போட்டு பொரிச்சு அதுக்கு மேல கொஞ்சம் மிளகா பொடியை தூவி அதுக்கு மேல இன்னொன்னு உப்பை தூவி எல்லாம் பண்ணோம்னா நியூட்ரிஷன் வேலையெல்லாம் போயிடும். அதை சாப்பிடுறதுன்றது கடலைப்பருப்பு சாப்பிடுறதுக்கு மேல சும்மா இருக்கலாம்ன்ற மாதிரி. ஆனா நமக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். அது மாதிரிதான் சிவ வழிபாடு என்பது ராவா பண்ணோம். சிவ வழிபாடு என்பது ராவா பண்ணா நல்லது, ஆன்மாவுக்கு ஞானம் கிடைக்கும். நான் அதுல கடலை மாவை கலந்து அதுல கொஞ்சம் போல அதை கலந்து எல்லாத்த கலந்து பொரிச்சு எடுத்தா அது என்ன ஃபுட் ஆயிரும்? என்ன ஃபுட் ஆயிரும்? ஜங்க் ஃபுட்டா? புரியுதுங்களா? தக்காளி நல்லா கவனிங்க, தக்காளி நல்ல ஃபுட்டா இல்ல ஜங்க் ஃபுட்டா? நல்ல ஃபுட். இங்க கவனிங்க, இது நம்ம இலை இருக்குல்ல, இலை அந்த லீஃப் அந்த கீரை, அது நல்ல ஃபுட்டா ஜங்க் ஃபுட்டா? நல்ல ஃபுட்டுங்க ஐயா, நல்ல ஃபுட், நல்ல உணவு. நல்ல ஃபுட்டு. அது கூட இங்க பாருங்க, தக்காளி கூட பன்னு வச்சு தக்காளி கூட அதெல்லாம் வச்சு அதுக்கு மேல நெய்ய ஊத்தி அதுக்கு மேல சாச ஊத்தி அதுக்கு மேல மூடி அதை கொஞ்ச நேரம் வேக வச்சு அது சாப்பிட்டா அதுக்கு பேர் என்னது? பர்கர். பர்கர் ஜங்க் ஃபுட்டா? நல்ல இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நாள் ஒரு இனிய நாள். இங்க கவனிங்க நான் சொல்றது கவனிங்க எல்லாரும். சாமி பேசுறது கேக்குதுங்களா? இந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டா இந்த நாள் ஒரு இனிய நாள். என்னன்னா, எப்படி கடலைப்பருப்பு மட்டும் நல்லதோ அது போல சிவ வழிபாட்டுல சொல்லப்பட்டதை மட்டும் செஞ்சா நல்லது. இந்த மசால் கல்ல வறுக்கிறது இத எல்லாத்தையும் போட்டு பண்றதுன்றது அது கேடு விளைவிக்கும் என்பதை உங்களுக்கு எளிமையா நான் புரிய வச்சுட்டேன். இப்ப நான் என்ன பாயிண்ட்னு சொல்லிடவா? உங்களுக்கு புரிய வச்சு, இப்போ கடலைப்பருப்பை ராவா சாப்பிடுற மாதிரி சிவபூசைய ராவா பண்ண ராவா பண்ணோம்னா போட்டுட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ரா கிடையாது. சிவபூசைய எப்படி சொல்லப்பட்டதோ அப்படி செய்யணும். என்ன தாத்பரியத்திற்கு வந்ததோ அந்த தாத்பரியத்துல நிக்கணும். அதுதான் நான் சொல்றது, அந்த ரா எக்ஸ்ட்ராக்டா பண்றோம். புரியுதுங்களா? அப்படி பண்றப்போ சிவபூசை நம்மளுக்கு ஞானத்தை விளைவிக்கும். எப்படி கடலைப்பருப்பை நேச்சுரலா சாப்பிட்டோம்னா அது எப்படி நமக்கு உடம்புக்கு நல்லதை விளைவிக்குமோ அது போல சிவபூசையை சரியா பண்ணா ஞானத்தை விளைவிக்கும். ஆர்டிபிஷியல் சேர்க்க தேவை. இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா மசால் கல்ல சாப்பிட்டவங்களை சாதாரண கடலைப்பருப்பை சாப்பிட சொன்னா கடவுளை கன்றாக இது எப்படி சாப்பிடுறது அப்படின்னு தான் தோணும். ஆனா கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு டிப்ஸ் சொல்லவா? கீரையில உப்பே போடாம சமைச்சிங்கன்னா சாப்பிட முடியாது. ஆனா அதை தொடர்ந்து சாப்பிட உப்பு போட்ட கீரையை உங்களால சாப்பிட. ஏன்னா கீரையினுடைய டேஸ்ட் என்னன்னே உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் எந்த கீரைக்கும் உப்பு போடணும். கீரையிலேயே உப்பு இருக்கு, கீரைக்குள்ளேயே உப்பு இருக்கனால எந்த கீரையிலையும் உப்பு போடாம சாப்பிட்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா சாப்பிட்டு ஒரு 4-5 நாள் ஒரு மாசம் 2 மாசம் போறப்போ இதுதான் அகத்திக்கீரையோட டேஸ்ட், இதுதான் அரைக்கீரையோட டேஸ்ட், இதுதான் பொன்னாங்கண்ணி கீரையோட டேஸ்ட்னு தனித்தனியா உங்களால சொல்ல முடியும். நீங்க உப்பு போட்டு சாப்பிட்டா எல்லா கீரையும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அது மாதிரி சிவ வழிபாட்டுல நீங்க எக்ஸ்ட்ரா ஆர்டிபிஷியல் பண்ணீங்கன்னா எல்லா வழிபாடும் ஒரு வழிபாடுதான், சிவ வழிபாடு தனித்து தெரியாது. இதுக்கு மேல எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. சரி, இப்ப பாயிண்ட் வந்துடுறேன். சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகம் என்பது 5 என்று சொல்லுகின்ற 5 அபிஷேகம் தான் இருக்கும். அதுதான் நம்முடைய திருமுறையில சொல்லப்பட்டு பால், தயிர், நெய்,
கோமயம் பசுஞ்சாணம் என்று சொல்லுகின்ற 5 திரவியங்கள் தான் அவனுக்கு என்ன பாட்டணும், திருமஞ்சனம் ஆட்டுகின்ற பொருள். சீக்கா பொடி, குங்குமத்தூள், பச்சை கலர்ல ஏதோ ஒரு தூள், அப்புறம் வேற ஏதாவது ஒரு தூள், அப்புறம் இது திரவிய பொடி, அந்த பொடி, இந்த பொடி, அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், அரிசி மாவு. அதான் எனக்கு புரியல, அரிசி மாவு எப்படி அபிஷேகமாச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல. நாளைக்கு சனி பிரதோஷம் நிகழ போகுது. கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி ஊத்தக்கூடாது. கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி ஊத்துனா அது என்னது? ஜங்க் ஃபுட் மாதிரி புரிஞ்சிச்சு, கிளியரா புரிஞ்சிச்சு. பேசுங்க, கலாம் கை தூக்குறாங்க. அது கோவில் அந்த மாதிரி பண்றாங்களா, அதை பார்த்து நானுமே வீட்டுல அப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நானு. அது இப்பதான் நீங்க சொல்லிதான் அது தெரியுது. அப்ப அதை நிறுத்திடலாங்களா? மஞ்சள் பொடி சொல்லல. ஆமா, மஞ்சள் பொடி, குங்கும பொடி, சந்தனம், பன்னீர், இளநீ, அல்வா, மிச்சரு, காபி தூள் எல்லாத்தையும் போட்டு கடைசியா ஒரு கிண்டி எடுத்துட வேண்டியது எல்லாத்தையும். அப்ப அது என்ன சொல்றீங்க? பண்ணக்கூடாது. ராதிகாமா என்ன சொல்றீங்க? எனக்கு கை தூக்கிறீங்க, ஏதாவது கேட்கணுமா? பண்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டுன்னு வேற சொல்லி வச்சிருக்காங்க ஐயா. அதை நம்பிதான். ஆமா ஆமா, மசால் கல்லையை சாப்பிட்டா யாருக்கு பலன் உண்டு? விக்கிறவனுக்கு பலன் உண்டு. மிச்சரி சாப்பிட்டா கடைக்காரனுக்கு பலன் உண்டு. யாருக்கு பலன்? தாத்பரியம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் கரும்பு சாறு, அப்புறம் எல்லா சாரையும் எடுத்து புளிகிறது. ஆனா சக்தி வழிபாட்டுல இது உண்டு, கவனிங்க. சக்தி அன்னை பராசக்திக்கு இது உண்டு. புஷ்டின்னு சொல்லுவாங்க அவளுக்கு. அவளுக்கு அன்னை பராசக்திக்கு புஷ்டி வர்த்தனின்னு பேர் உண்டு. புஷ்டி வர்த்தனி. புஷ்டி தரக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையும் அவளுக்கு என்ன பண்ணலாம்? அபிஷேகம் பண்ணலாம். யாருக்கு பண்ணலாம்? பராசக்திக்கு பண்ணலாம். அவ்வளவு பண்ணலாம், அவளுக்கு கொடுக்கலாம். அவளுக்கு முருகனுக்கு, வேலுக்கு, பிள்ளையாருக்கு எல்லாம் பண்றோம்ல, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்களா? அபிஷேகம் பண்ணக்கூடாதுங்களா வேலுக்கு? ஆமா ஆமா, சரி, பண்ணிக்கலாம். இப்ப நான் ஃபைனலா சொல்லி முடிச்சிடறேன். யாரெல்லாம் சிவபெருமான் யாரெல்லாம். அதனால அங்க பண்றத முந்திரி பருப்பு மாலை, குங்குமப்பூ மாலை, அதுக்கப்புறம் ஏலக்காய் மாலையெல்லாம் போடுறாங்க. எல்லா மாலையும் போடக்கூடாது. அதெல்லாம் நமக்கு இந்த 100 பூ சொல்லியிருக்காங்க இல்லையா? அனிச்சை, அப்புறம் ஆம்பல், அப்புறம் அது மாதிரி நிறைய பூ, 100 அந்த பூக்களை தான் நம்ம சுவாமிக்கு போடணும். அந்த மரங்கள் வளர அவ்வளவு நல்லதுன்றாங்க. அந்த பூவெல்லாம் அழிச்சிட்டோம். எனக்கு தேவை என்னது? பாதாம் பருப்பு. அதனால பாதாம் பருப்பு மாலை. ஐயா பேசாம வெறும் தண்ணி பால் மட்டும் ஊத்தி அபிஷேகம் பண்ணி வச்சா முடிச்சிடலாமாங்க ஐயா? பண்ணலாம். இல்ல அதாவது நீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் போட்டு பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா அது பேர் என்ன ஆயிடும்? அது பேர் அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் போட்டீங்க. உங்களை யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறது இல்ல. நீங்க உங்களுக்கு மசால் கல்லையா நீங்க மைதா மாவுலையும் போட்டு சாப்பிடுங்க, நீங்க மைசூர் பாக்குலையும் போட்டு சாப்பிடுங்க, மிக்சர்லையும் போட்டு சாப்பிடுங்க. ஒன்னும் நான் எதுவும் சொல்றேன். ஆனா உடம்புக்கு நல்லது இல்லைன்றத மட்டும் நாங்க தெளிவா சொல்ற விரும்புறேன். சரி, விட்டுறலாமா? அப்போ சிவபெருமானுக்கு ஆணை விபூதி எல்லாம் பண்ண வேண்டாம் இல்லையா? அப்ப நான் பால் நெய் மட்டும் அபிஷேகம் பண்ண போதும் இல்லையா? ஒத்தப்படையில பண்ணணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது இல்லையா? அதெல்லாம் கிடையாது. இல்ல, இது ஆணைந்து ஆட்டணும்னு சொல்றாங்க. ஆணைந்துக்குரிய பொருள் இருந்தா பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வெறும் பால்லயே கூட பண்ணலாம். விசார சர்மர் என்ன பண்ணாரு? வெறும் பால்ல தான் பண்ணாரு. அவருக்கு 5 பொருள் கிடைக்கல. விசார சர்மர் 1 பொருள் தான் பண்ணார். வெறும் பாலையே வச்சு ஆட்டினார். எதுவுமே இல்லாட்டி அன்பெனும் பாலை ஆட்டி, அன்பெனும் நெய்யை ஆட்டி, அன்பெனும் என்னது தயிரை ஆட்டி அப்படின்னு சொல்றாரு. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தலும் பூசனை செய்யலும் கையில் ஒன்றும் காணமில்லை கலலடி தொழுது உயினல்லார்
ஐவர் கொண்டிங்கு ஆட்டம் ஆடி ஆள் குளிப்பட்டு அழுந்து வீர்க்கு உய்யுமாறொன்று அருளி செய் ஓண காந்தன் தளியுள்ளீரே. அப்பாடா, எந்த தப்பு இல்லாம இந்த ஒரு தேவாரத்தை கரெக்டா பாடிட்டேன். எல்லாரும் எனக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். சூப்பர். ஏன்னா ஒரு தேவாரத்தையும் உருப்படியா தப்பு இல்லாம பாட தெரியாது இந்த தற்குறிக்கு. சரி, பாடிடுச்சு இந்த தற்குறி, ரொம்ப சந்தோஷம். இப்ப என்னன்னா கவனிங்க, சாமி என்ன சொல்றாரு, 5 பொருள் ஆற்றோன்னு சொன்னால கவனிங்க எல்லாரும். ராதிகாம்மா ஏதோ சொல்ல வரீங்க, வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றது முடிச்சுக்கிறேன். 5 பொருள் ஆட்டணும்னு சொன்னாங்கல்ல, ஈஸியான பொருள். இன்னொரு 5 பொருள் ஆற்றது இருக்கு, அது நான் சொல்றேன் கஷ்டமானது. முடிஞ்சா நீங்க செஞ்சு பாருங்க, பார்க்கலாம். நாளைக்கு சிவ பூஜை, நாளைக்கு இது, நாளைக்கு என்னது, நாளைக்கு வந்து பனிப்பிரதோஷம். முடிஞ்சா ஆமா, நாளைக்கு முடிஞ்சா அந்த 5 பொருளையும் ஆட்டுங்க, பார்க்கலாம் என்ன ஆட்டுதல். நல்லா கவனிங்க. கண்ணால, இந்த கண் என்ற புலத்தினால நான் தவறு செய்யல, அதுதான் அபிஷேகம், முதல் அபிஷேகம். அந்த நினைப்பு தான் அபிஷேகம். இந்த வாய் என்ற வார்த்தையினால இன்றைய தினம் நான் எந்த தீயதும் செய்யல, வாய் சுத்தமாவே இருக்கு அப்படின்னு சொல்றது அவனுக்கு 2வது அபிஷேகம். அவர் என்ன சொல்றாரு, நம்முடைய ஐயா என்ன சொல்றாரு, 5 பொருளை வச்சு ஆட்டி எனக்கு ஒண்ணு கையில இல்ல, நான் அந்த 5 பூதங்களுடைய நினைப்புக்குள்ள நான் போய் நின்னுட்டு நான் அதெல்லாம் மேய விட்டுட்டு நான் 5 பொருளை வச்சு ஆட்டினாலும் எனக்கு என்ன கிடையாது, என்ன ஆட்டினாலும் எனக்கு ஒன்னும் ஆக போறது இல்லைன்ற, நான் குழிக்குள்ளதான் வீழ்றேன்ற. நீ 5 பொருள் ஆட்டுறது என்ன தெரியுமா, 5 புலன்களுடைய அடக்கம் தான் 5 பொருள் ஆட்டுறது. முதல்ல 5 பொருள் கொடுக்கணும், அதுக்கப்புறம் மாத்திடுவோம். இந்த 5 கிடையாது தங்கம், பால் கிடையாது. பால் கொண்டு வந்திருக்கியா, இனிமே வாயை திறந்து தீயது செய்யக்கூடாது, வாயினாலே தீவினை செய்யாத, அதுதான் நீ பால் கொண்டு வர்றதுக்கு சமம். கண்களினாலே தீவினை செய்யாத, நெய் கொண்டு வர்றதுக்கு சமம். காதுகளினாலே இப்ப எல்லா நாளையும் தீவினை செஞ்சிடலாம். ஆனா பக்கத்துல ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை பத்தி காசி பேசுறப்போ ஐயோ காதுலயே அங்கேயே போட்டோம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பஸ்ஸுக்காக போயிட்டு இருக்கேன், 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பர்சனலா பேசல, யாரையோ பத்தி பேசுறாங்க. அப்படின்றப்போ என்ன ஆகுது, அது யாருன்னு தான் கேட்போமே அப்படின்னு காது போய் அங்க போய் கேட்க போது இல்ல. அது அந்த காசிப் கேட்கிறப்போ இந்த காது படுற சந்தோஷம் இருக்கு. ஐயோ, அடுத்தவங்களை பத்தி நாக்கு மேல பல்லு போட்டு பேசுறப்போ அல்வா அப்படியே உருக்கி போட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, இந்த புலனடக்கம் தான் அவனுக்கு உண்மை அபிஷேகம். இப்ப புரியுதா, இதுதான் ரா ஃபுட்டு. உங்களுக்கு ராவ அபிஷேகம் சொன்னேன் இல்லையா, இதுதான் ரா ஃபுட்டு. பாலும் தயிரும் கூட ஜங்க் ஃபுட்டு தான். ஆனா முதல்ல அதை செய்ய சொல்றோம். நம்ம என்ன பண்றோம், ஜங்க் ஃபுட் ஆஃப் ஜங்க் ஃபுட் பண்றோம். கடைசி வரைக்குமே இளநீயை ஊத்தலாமா, நான் இதை ஊத்தலாமா, கரும்பு சக்கரை போடலாமா, இல்ல சர்க்கரையை போடலாமா, வெள்ளச்சீனியை போடலாமா, மொத்தமா சாமியை போட்டு கிண்டி பொறிச்சு எடுத்துட வேண்டியதானே, தண்ணிக்குள்ள போட்டு எண்ணெய்க்குள்ள போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் பெருமானிங்க அந்த மாதிரி. சரி, அப்போ இந்த விட்டுருவோம். வருகின்ற சிவபூசை இருக்கு இல்லையா, வருகின்ற அந்த ராத்திரி, அது என்ன சொல்லுவோம், நம்ம பிரதோஷத்துக்கு விட்டுருவோம். அடுத்த சனி மகா பிரதோஷத்துக்கு நாம ஆட்டுகின்ற பொருள் என்னவா இருக்கணும், உண்மையான அபிஷேகம். கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே. இந்த புலன்களுடைய அடக்கும் போதுதான் உள்ள இருக்கிற சிவலிங்கம் தெரியும். அது வரைக்கும் நீங்க வெளியில கும்புற சிவலிங்கம் இல்லை. அது உங்க சிவலிங்கம் இல்ல, உங்க சிவலிங்கம் உங்களுக்குள்ள கள்ள புலனை இந்த எரிச்சு அப்ப புலன் அடக்கணும். சரி, அடக்க முடியாது, அட்லீஸ்ட் கோயிலுக்கு போயாவது அடக்கணும். எல்லா நேரமும் அடக்க முடியாது, அடக்கிட்டா நாமே இங்க உட்கார்ந்துட்டு போறோம். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, புலனடக்கத்துல கணவன் மனைவியோட இன்பம் சேராது. அது கணவன் மனைவி இன்பம் கண்டிப்பா இருக்கணும். அது தவறான இன்பம் தான் புலனடக்கமாகும். புரியுதுங்களா? கணவன் மனைவியோட இன்பமா இருக்கட்டும், நீங்க வீட்டுல சாப்பிட்றதா இருக்கட்டும், அதெல்லாம் சாப்பாடெல்லாம் சொல்ல. நாவினாலே தீவினை செய்வது, கண்களினாலே தீவினை செய்யாதிருப்பது, முகர்வதினாலே தீவினை செய்யாம இருப்பது, காதுகளினாலே தீவினை செய்யாம இருப்பது, உடலினாலே தீவினை செய்யாம இருப்பது. அதனால நான் புலனடக்கம்னா நீங்க போய் எதுவும் சாப்பிடாம அப்படியே துறவு கோலத்தை உட்கார்றத சொல்லல. பிடிச்சதை சாப்பிடுங்க, தேவையானதை சாப்பிடுங்க,
தேவையானதை பாருங்க, தேவையானதை பேசுங்க. உங்களை நான் மோன நிலையில வாயை மூட்டு வாயில துணியை கட்டிட்டு மௌன வரதெல்லாம் இருக்க சொல்லல. அடுத்தவனை நாக்கு மேல பல்லு போட்டு போடுறப்ப ஐயோ நம்ம பெருமானுக்கு அபிஷேகம் பண்ற பொருளாச்சே, இந்த அபிஷேகம் பண்ற பொருள் சாக்கடையில விழுந்தா அவனுக்கு அபிஷேகம் பண்ண முடியாது, சாக்கடையில விழாம பாத்துக்குவோம். கண்ணு அப்படியே மேயுது, ஐயோ இதுக்கு அவனுக்குரிய பொருள் அபிஷேக பொருளாச்சு, இது சாக்கடையில விழுகக்கூடாது. அதனால மேயிறப்போ மண்டையில தட்டி எங்க அப்பனோட பாத்திரம் அழுக்காக்கிறாரு சொல்லுவோமா இல்லையா? எங்க அப்பனோட பாத்திரம் அழுக்காக்கிறார். காதுல யாரோ பேசுறாங்க, சூப்பரா இருக்கு, ஐயோ ஆனந்த் சொல்லியிருக்கான் என்னமோ கேட்க கூடாதாமே தீயத, அப்பனோட பாத்திரம் அழுக்காய். அப்படி இந்த பாத்திரங்களை சுத்தமா கொண்டு வந்து கண்ணீர் என்ற அன்பினாலே அவனுக்கு ஆற்றுகின்ற, என்னைக்கு நீங்க ஆற்றுறீங்களோ அதுக்கு பேர் தான் ஆனைந்து. என்றால் பசு, ஆன்மா, அது ஆட்டுகின்ற 5 பொருள் தான் ஆனைந்து. இத வெளியில சும்மா உப்புக்கு சொன்னதுதான் என்னது? பால், தயிர், நெய், அதுக்கப்புறம் கோமயம், பசுஞ்சாணம், கோமயம். இப்ப புரியுதுங்களா? எங்க முதல்ல இதை விடணும். எது? பச்சை கலரு ஜிங்குச்சா, மஞ்சள் கலரு ஜிங்குச்சா, வெள்ளை கலரு ஜிங்குச்சான்னு அப்பனுக்கு கலர் கலரா அபிஷேகம் பண்றத விட்டுறணும் ஃபர்ஸ்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் ஜங்க். ரெண்டாவது பால், தயிர், 5 பொருளுக்குள்ள இறங்கணும். அது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் தான் புலநடக்கத்தோடு. அப்போ இது ஒரு அபிஷேகம்னு தெரியணும்ல. இதுதான் உள்ள இருக்கிற அப்பனுக்கு அபிஷேகம். நம்ம அப்பனுக்கு ஆமா அதுதான் அபிஷேகம், அதுதான் பொருள், அதைத்தான் செய்யணும்னு சொல்றேன். சரி, இது முடிச்சாச்சா? இன்னும் எனக்கு 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. நான் இதுல கண்ணோர முத கடலையை வேற சொல்லணும். ஒரே நிமிஷம் சாமி. சொல்லித்தோ. சாமி கேக்குதுங்களா? நான் பேசுறது மன்னிக்கிறேன், ஒரு கால் வந்துருச்சு, மன்னிக்கணும். அம்மா கேக்குதுங்களா? இப்ப புரிஞ்சிச்சுங்களா? இனிமே நாம ஜங்க் ஃபுட் சாப்பிட கூடாது. பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க, உங்களை யாரும் ஒண்ணு வேணாம்னு சொல்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்தையும் கரைச்சு ஊத்துங்க சாமிக்கு. நானும் தப்புன்னே சொல்ல மாட்டேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா அது ஜங்க் ஃபுட், அது மட்டும் சொல்லிக்கிறேன். ரைட்டா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா பீட்சாவும் சாப்பிடுங்க, பர்கரும் சாப்பிடுங்க, எதை வேணாலும் சாப்பிடுங்க. நாங்கெல்லாம் சுத்தமா எங்க அப்பனுக்கு அழகா வேர்க்கடலைய வறுக்காம சாப்பிடுவோம். வேர்க்கடலையை வறுக்காம வெயில்ல காய வச்சு, வேர்க்கடலையை வறுக்க கூட செய்யக்கூடாது, வெயில் நல்லா உலர்த்தணும். நல்லா உலர்த்தி ஒரு 5 நாள் 10 நாள் நல்லா சருகா அது அப்படியே வறுத்த மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டா அது சூரிய ஒளி எல்லாம் அதுக்குள்ள போய் விட்டமின் டி, விட்டமின் இ அது எல்லாம் கிடைக்கிற மாதிரி. இந்த மாதிரி வழிபாடு செய்யறப்போ சிவத்தினுடைய ஞானம் கிடைக்குமா கிடைக்காது? நீங்க தான் சொல்லணும். இன்னொன்னு சிவலிங்க திருமேனிக்கு என்ன கிடையாது? கண்ணு கிடையாது, மூக்கு கிடையாது, வாய் கிடையாது, ஆண் கிடையாது, பெண் கிடையாது, பாலினம் கிடையாது, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, சிகப்பு பச்சை கலர் எதுவுமே கிடையாது. அதனால லிங்க திருமேனிக்கு வஸ்திரம் சாத்துறது, முகம் போடுறது, அது பண்ணி அப்படிலாம் பண்ணோம்னா ஞானம் வராது, ஜங்க் ஃபுட் ஆயிரும். லிங்க திருமேனி என்ன ஆயிடும்? ஜங்க் ஃபுட் ஆயிடும். லிங்க திருமேனிய ஆணாவோ பெண்ணாவோ பார்க்க கூடாது, உருவமா பார்க்க கூடாது. நேற்று எல்லாரும் ஒரு இது போட்டிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? எல்லாரும் ஷேர் பண்ணிருந்தீங்கல்ல, சிவபெருமானுடைய 65 மூர்த்தங்கள் எங்குமே கிடைக்க முடியாது. எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுல ஒரு மூர்த்தி பேரு முகலிங்க மூர்த்தி. பாத்தீங்களா? எல்லாரும் பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா பாக்கலையா? நம்ம குரூப்ல கூட போட்டிருந்தாங்க 65 முகலிங்க மூர்த்தி எல்லாம் கிடையாது, அப்படி ஒரு மூர்த்தமே கிடையாது. சிவனுக்கு மாகேஸ்வர மூர்த்தங்கள் 25, அவ்வளவுதான். 25 மூர்த்தம் தான் அவனுக்கு அவனுக்கு உருவமா சொல்ற மூர்த்தம் 25 மூர்த்தம் இருக்கு. அவனை அருவுருவமா சொல்ற ஒரே ஒரு மூர்த்தம் சிவலிங்க திருமேனி, அவ்வளவுதான். சிவலிங்க திருமேனியில மாடிஃபிகேஷனே கிடையாது, மாடிஃபை பண்ணக்கூடாது. டெய்லர்ட்ட கொடுத்து என்ன பண்றது,
பிடிச்ச மாதிரி எல்லாம் அடிச்சுக்கிறது, லூஸ் பண்ணிக்கிறது எல்லாம் கிடையாது. சிவலிங்க திருமேனினா திருமேனி தான். அது அந்த மாடிஃபிகேஷன், நோ மாடிஃபிகேஷன். புரியுதுங்களா? அப்போ லிங்க திருமேனியில நீங்க கோயில்ல எல்லாம் சாத்துறாங்களே, கேட்கலாம்ல எனக்கு, நீங்க கேட்கலாம்ல? கோயில்ல சாத்துறாங்க, ஏங்க எல்லா கோயிலையும் சாத்துறாங்க, உனக்கு மட்டும் என்னடா வந்துச்சு படுபாவி, எதையாச்சும் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு போய் எங்களை பைத்தியமாக்குறதே உனக்கு வேலையா போச்சு இல்ல? நான் பேசுறது கேட்கிறேன், யாருமே தெரிய மாட்டீங்களே. நமச்சிவாய் நமச்சிவாய் சிவசிவ சொக்கநாதா, யாருமே எங்க அடியார்கள் தெரிய மாட்டாங்களே. சொக்கநாதா சிவசிவ சிவசிவ. அப்போ என்ன பொண்ணுடைய தெரிஞ்சுட்டாங்க, ராதிகாமா தெரியுறாங்க. நமச்சா சரி, என்ன ஆச்சுன்னா சிவலிங்க திருமேனிய இப்படி பார்த்தா அது ஜங்க் ஃபுட் கிடையாது, அது நல்ல ஃபுட்டு, ஞான ஃபுட்டு. ஞான ஃபுட்டை சாப்பிட்டாதான் என்ன வரும்? ஞான ஃபுட்டை சாப்பிட்டாதான் ஞானம் வரும். ஞானம் வரும். ஆமா, ஞானம் வரும். அதனாலதான் நமக்கு இவ்வளவு நாளா என்ன பண்ணல, இவ்வளவு நாளா பூஜை பண்றோம், ஆனா மனசு ஒடுங்கல, எதுவும் ஆக மாட்டேங்குதுன்னா, நான் டாக்டர் நீங்க சொல்ற எல்லாத்தையும் சாப்பிட, என்னப்பா சாப்பிடுற? கடலப்பருப்பு சாப்பிடுறியா? சாப்பிடுறேன் டாக்டர். அதுக்கப்புறம் நான் கொடுத்த இந்த வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுறேன் டாக்டர். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எப்படி சாப்பிடுறேன் அப்படின்னு கேட்டா, கடலப்பருப்பை காரக்கடலையா வறுத்து சாப்பிடுறேன், அதெல்லாம் எல்லாம் மைதா இதெல்லாம் கலந்து சாப்பிடுறேன். வெள்ளரி பிஞ்ச அது கூட எண்ணெய்க்குள்ள முக்கி அதை ஒரு பஜ்ஜி மாதிரி சாப்பிடுறேன். இப்படி எல்லாம் சாப்பிடுறேன்னா டாக்டர் சிரிப்பாரு, எப்பா நான் சொன்னது நல்லது, நீ எல்லாம் இப்படி பண்ணி கடைசியில அது உடம்பு கெடுதியா சாப்பிடுறியப்பான்ற மாதிரி. நம்ம அருளாளர்கள் வகுத்து வைத்த வழிபாடு என்பது நல்ல ஃபுட்டு. அதுக்கு மேல அதை கட்டுறேன் இதை கட்டுறேன்னு சொல்லிட்டு யாரு செஞ்சாலும் தப்புதான். ஆனந்த் செஞ்சாலும் தப்புதான். ஆனந்த் ஒரு பெரிய ஆளே கிடையாது. அதுக்காக நான் உங்ககிட்ட பேசுறேன்றதுக்காக நான் பெரிய ஆளா? உங்களை விட உங்க திருவடியை வணங்க தொண்டன் தான். புரியுதுங்களா சாமி? இதை தெளிவுபடுத்தும். உங்களுக்கு ஞான ஃபுட்டை வழங்கணும், ஞான ஃபுட்டை வழங்கணும் அப்படிங்கிறது தான் இங்க விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதே மாதிரி நடராச திருமேனிக்கு நகாபரணம் இருக்கக்கூடாது, நகை ஆபரணங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம அதனுடைய 5 பொருள்களையும் நம்ம பார்த்து பார்க்கணும். நடராஜன் வந்துட்டாரா, தூண்டிய திருவடி, தூக்கிய திருவடி, அவர் கையில இருக்கிற துடி, இந்த கையில இருக்கிற மழு, தூங்கி இந்த அபய கஷ்டம், எல்லாத்தையும் அப்படியே பார்க்கணும். அதான் வழிபாடுங்க. அப்படியே கண்ணு அலைய அப்படியே போகணும். அவன் குடித்த புருவது, முகத்தை பார்க்கணும், மார்பை பார்க்கணும், உந்திய பார்க்கணும், காலை பார்க்கணும், திருவடி பார்க்கணும். இது ஒரு சிவாய நம்ம தெரியும் இல்லையா? இது சிவாய நம்ம, நமச்சிவாய, சிவய சிவ, எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. நீங்க பார்க்க வந்து இப்படி கண்களினாலே. அமுதம் என்பது என்னது? நல்லா கவனிங்க சாமி, என்ன கவனிங்க, பாருங்களேன். அமுதம் என்பது என்ன? நீங்க தான் பதில் சொல்லணும். அமுதம் என்றால் என்ன? முடிக்க போறேன், இன்னொரு 2-5 நிமிஷம் முடிச்சிருவேன். அமுதம் என்றால் என்ன? நிலைத்திருப்பது, தண்ணியை கொடுப்பதுதான் நிலைத்திருப்பது. திலகம் அம்மா, தூளு அம்மா, அருமை. நிலைத்திருப்பது. அப்புறம் இன்பத்துள் நிலைத்திருப்பது இல்லையா? இன்பத்துள் நிலைத்திருப்பது. என்னது? இன்பத்துள் நிலைத்திருப்பது. அமுதம். இன்பமாவும் இருக்கணும், நிலைத்தும் இருக்கணும். அது பேர் அமுதம். கவனிங்க, இந்த கண்ணு இன்பமாவும் இருக்கணும், நிலைத்தும் இருக்கணும்னா அது சிவபெருமானுடைய திருநடனத்தை பார்க்கறது தான் இந்த கண். இந்த கண்ணுக்கு அமுது என்பது சிவனுடைய 5 நடனத்தை, அதாவது நடராச திருமேனியை பார்க்கணும். நடராச திருமேனிக்கு முழுசா நகையை போட்டு மூடி முகத்தை மட்டும் காமிச்சு தூக்கிட்டு வர்றதுக்கு பேரு கண்ணாரமுத கடல் அல்ல. அவன் அப்படியே ஏகாந்தமா அவன் இருக்கின்ற நிலையை அப்படியே அனுபவிச்சு சன்னமா ஒரு மாலை போட்டு அவனுடைய ஆடிய திருக்கோலத்தையும் சடாமுடியையும் நெற்றிக்கண்ணையும் தலையில இருக்கக்கூடிய அந்த பிறையையும் கங்கையையும் தலையில சூடிக்கக்கூடிய அத்தனை மலர்களையும் அவன் அவள் சடை, தாழ் சடை, விரிசடை என்று சொல்லுகின்ற அழகையும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த உடலில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் பார்த்து அனுபவித்து நமச்சிவாய மந்திரத்தை கண்களாலே சொல்லி கண் என்ற பொருளை நிலைத்திருக்க செய்வது, இன்பமாக இருக்க செய்வது இறைவனுடைய திருநடன காட்சியை பார்ப்பது. கண்ணார் அமுத கடலே போற்றி. அமுதம் என்பது கடலாக இருக்கும். சொக்கநாதா 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 சொக்கநாதா. என்ன அழகு. கண்ணார் பாருங்க, அவன் காலை ஒரு தடவை பாருங்க, தூக்கிய திருவடியை பாருங்க, கைய பாருங்க, இப்படி மாத்தி பார்க்கணும். சரிங்களா?
குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பாழ்வெந்நீர் இனித்த உடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்து. அந்த அழலை பார்க்கும்போது எனக்கு துன்பமெல்லாம் போயிடுச்சு. ஆக 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 இதுல ஒரு பிழை இருக்கு. என்ன பிழை? இந்த படத்துல ஒரு பிழை இருக்கு. கரெக்டா சொல்றவங்களுக்கு ஒரு புத்தகம் வஸ்திரம் போட்டிருக்காங்க ஐயா நடராஜருக்கு. ஆமா, அந்த படத்தை ஃபுல்லா காட்டுங்க. இதுல இருக்கக்கூடிய இல்ல அது கூட அவனுக்கு ஒரு பிழை இல்ல. மறைக்கல போட்டிருக்காங்க. வஸ்திரம் தான் போட்டிருக்காங்க. புளித்தோல் அணிச்சுதான் ஆடுறான். அது பிழை இல்ல. முழுசா காட்டுங்க. மான் வந்து சைடுல இருக்குங்க ஐயா. மான் இந்த கிரீடம் வச்சிருக்காங்க ஐயா. கிரீடம் வைக்க கூடாது இல்லங்க. சந்திரம்மா சந்திரம்மாவுக்கு ஒரு புத்தகம் எழுதி வச்சுக்கோங்க. பிரேமாமா, சந்திரம்மாவுக்கு ஒரு புத்தகம். சிவபெருமான் தலையில என்ன இருக்கக்கூடாது? கால்ல வந்து கிரீடம் இருக்கக்கூடாது. கிரீடம் இருக்கக்கூடாது. அவன் திருமுடியவே அவன் தன் திருமுடியத்தை என்ன வச்சிருக்கான்? அவன் திருமுடியத்தை என்ன வச்சிருக்கான்? அப்படியே அவனுடைய சடாமுடிய தூக்கி அப்படி வச்சிருப்பான். அவன் சடாமுடிய அப்படி அவனுக்கு மகுடமா இருக்கும். அதுக்கு பேர் தான் பிங்ககம். அதுக்குதான் பிங்ககம் சொல்றோம். பிறப்பருக்கும் பிங்ககன் தன் பெய்கடல்கள் வெல்க. அவன் ஒருத்தன் தான். அவன் தலையில யாரும் கை வச்சிட முடியாது. கங்கையும் இல்ல, அதுல கிரீடம் மட்டும்தான் இருக்கு. கங்கையும் இல்ல, அந்த மண்டவோடு ஒண்ணு இருக்குங்க அதுல, அதுவும் இல்லை. ஆமா ஆமா. அதனால கிரீடம் வந்து வைக்க கூடாது. அது வந்து இந்த பிழை, இதுல உள்ள பிழை. இதெல்லாம் ஏஐ பிக்சர்ஸ். தயவுசெய்து ஏஐ பிக்சர்ஸ் போட வேண்டாம். ஏஐ பிக்சர்ஸ் நிறைய பிழை இருக்கு. அதனால அது ஒரு தவறு இல்ல, அதுல பிழை இருக்கு. தத்துவ பிழை. இதை பாக்குற குழந்தைங்க என்ன நினைச்சுக்கிறோம்? ஓ, இப்படித்தான் பண்ணணும் போல, இனிமே என்ன பண்ணிடுவாங்க? தவறாயிடும். சரிங்களா? அப்போ புரிஞ்சுங்களா? உங்களுக்கு என்ன பிள்ளைன்னு புரிஞ்சிருச்சுங்களா? சரி. அப்போ கண்ணாரமுத கடல்னா சிவபெருமானுடைய திருமேனி ரகசியமாக இருக்கக்கூடிய நமச்சிவாய மந்திரமாக இருக்கக்கூடிய நடராச திருமேனிதான் கண்ணாரமுத கடல். நடராச திருமேனி தான் கண்ணுக்கு அமுதக்கடல். கண்ணுக்கு அதுல அமுத கடல்னு சொன்னா ஏற்கனவே ஒரு அமுதம் வந்துருச்சு இல்ல? ஏற்கனவே ஒரு அமுதம் வந்துச்சு. அது கூட என்ன வந்துச்சு? விஷமும் வந்துச்சுங்க. ஆமா, விஷம் வந்துருச்சு. அதனால அது நல்ல அமுதம் இல்ல. நல்ல அமுதமா, நல்லா கவனிங்க, நல்ல அமுதமா இல்ல அது வந்து தீ அமுதமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சாமிக்கு பேரு ஆரமுதன்னு பேரு. ஆரமுதன்னா என்ன அர்த்தம்? தீமையே இல்லாத அமுதுன்னு பேரு. ஆரமுதன். கண் ஆர் அமுது. இது நம்ம தேவர்கள் கடைஞ்சப்ப வந்து அமுது கிடையாது. அதுலதான் நஞ்சு கலந்துருக்கேன். அந்த மாதிரி அமுது கிடையாது. டுபாக்கூர் அமுது கிடையாது. எங்க அப்பா ஆடுகின்ற திருக்கோலம் என்பது ஆரமுது, தீமை இல்லாத அமுது. அந்த தீமை இல்லாத அமுதை கண்களினாலே கண்டு கழிக்கின்ற காட்சி. கண்கள் கண்டு கழிப்பன ஆகாது. அது மாதிரி மத்ததை கண்டு கழிக்காம இறைவனுடைய திருநடன காட்சியை கண்டு கழிக்கின்ற கண்கள் தான் அமுத கடலை பெற்ற அமுது கடல். கண்ணார் அமுத கடலே போற்றி. எப்போ இது வேலை செய்யும் அப்படின்னா, சிவபெருமானை நடராச பெருமான ஜங்க் ஃபுட்டா மாத்தாம இருந்தா. கண்ணுல விளக்கணை விட்டா நல்லது. நல்லதா கெட்டதா? நல்லதுங்கய்யா. நல்லது. கடையில போய் வாங்குறவன்ல, கடையில போய் வாங்குற விளக்கணை விடக்கூடாது. ஏன்? அவங்க என்ன கெமிக்கல்ல போட்டு பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணணும்? நாம நாட்டு விளக்கெண்ணெய் நம்மளே செய்யலாம். தெரியும்ல? எல்லாருக்கும் ஒண்ணு அதை மட்டும் சொல்லிக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும், விளக்கெண்ணெய நம்மளே செய்யலாம். விளக்கெண்ணெய் ஆமணக்கு விதைய வாங்கி இடிச்சு தண்ணீரை போட்டு வேக வச்சா அப்படியே மேல ஒதுங்கும் எண்ணெய். அதை அப்படியே அள்ளி எடுத்து ஊத்துனா உலகத்திலே சுத்தமான விளக்கெண்ணெய் தான். உலகத்திலே சுத்தமான விளக்கெண்ணெய். அதை வச்சு சாப்பிடலாம், காது போடலாம், கண்ணு போடலாம், எல்லாமே பண்ணலாம். வீட்டுல ஆமணக்கு விதை இருந்தா அதை வாங்கி 1-2 இடிச்சு மிக்சியிலையும் போட்டு இடிக்கலாம், இல்ல கையிலையும் போட்டு இடிச்சு நல்லா ஒரு அலுமினிய சட்டியிலையோ இந்த சட்டியிலையோ போட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அதை வந்து இது பண்ணலாம். ஒரு நிமிஷம். அதனால மன்னிக்கணும். ஏன் சொல்ல வரேன்னா,
அது கூட ஜங்க் ஃபுட்டா இருக்கு. அதனால சிவபெருமானை, நடராச பெருமானை ஜங்க் ஃபுட்டாம மாத்தாம அவனை அப்படியே அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை நீங்க பெற்றீங்கன்னா அது கர்நாடக கடல் சுத்தி இன்னும் நிறைய அமர்வுகள் இருக்கு. ஒரு வழி ஆயிடுவீங்க, ஒரு வழி ஆயிடுவீங்க. சிவபெருமான்கிட்ட நீங்க போய் சேர்ந்தே ஆகணும், வேற வழியே இல்லை. சேர்த்து அனுப்பிச்சு விட்டுருவோம். அதனால ஒரு வழி ஆயிடுவீங்கன்னு சொல்லி இந்த அளவுல அடியேன் நிறைவு செய்கின்றேன். ஒரே ஒரு சந்தேகம். ராதாகிருஷ்ணன் ஐயாவா? சொல்லுங்கம்மா. இல்ல, அபிஷேகத்துக்கு வரன்முறை இருக்கிற மாதிரி நைவேத்தியத்துக்கு வரன்முறை இருக்குங்களா திருவமுது பண்றதுக்கு? கேட்கல சுவாமி. அபிஷேகத்துக்கு வரன்முறை இருக்கிற மாதிரி நைவேத்தியத்துக்கு ஏதாவது வரன்முறை இருக்குதான்னு கேக்குறாங்க. அதேதாங்க. நைவேத்தியத்திற்கு என்ன பண்றாங்க? நைவேத்தியத்துக்கு நம்ம இப்ப அது முதல்ல நீங்க அபிஷேகத்தை நீங்க நைவேத்தியம் என்ன வேணாலும் பண்ணுங்க. நீங்க என்ன நைவேத்தியம் பண்ணணுங்கிறது அடியன் கடைசி. இப்போதைக்கு நீங்க எது வேணாலும் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப எப்படி உண்மையான அபிஷேகம் இது? சந்தனம் சாமிக்கு அபிஷேகம் கிடையாது. எல்லாரும் கேட்கலாம், சந்தனம் சாமிக்கு காப்பு தான். சந்தனத்தை கருத்து சாமி மேல அப்படியே தடவி விட்டுரும். அப்படி அது பேர் காப்பு. சந்தனம் காப்பு. பன்னீரும் காப்பு தான். மலர்களும் காப்பு தான், விலக கூடாது. காப்பு பெருமானுக்கு காப்பு. அபிஷேகம் அப்படி அபிஷேகம் பண்ணக்கூடாது, தடவி அப்படியே விட்டுறணும். திருநீரும் காப்பு தான். பெருமானுக்கு திருநீரும் காப்பு தான் போடணும். காப்புனா அது அபிஷேக பொருள் இல்ல, போட்டு கழுவக்கூடாது. அபிஷேகம்னா போட்டு கழுவுறது, புரியுதுங்களா? காப்புன்னா அதை அப்படியே போட்டு விட்டுறது, அப்படியே போட்டு விட்டுறது. அது பேர் காப்பு. சந்தன காப்பு, வெண்ணெய் காப்பு எல்லாம் பாத்துட்டு போகலாம். யாருக்கு? இவருக்கு. அவர் பேர் என்ன? அது மாதிரி நம்ம அப்பனுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா சந்தன காப்பு போடலாம். யார் பண்ணா? சந்தனத்தை அரைச்சு கொடுத்தது யாரு? சந்தனத்தை அரைச்சு கொடுத்தது யாரு? நம்ம மூர்த்தி நாயனர். சந்தனத்தை அரைச்சு கொடுத்து காப்பு தான் போட்டாங்க. அபிஷேகம் பொருள் அல்ல, அபிஷேகம் அல்ல. ஏன்னா சந்தனம் அவர் கூட இருந்தா தான் சந்தன ஸ்மெல் நமக்கு வரும். கழுவி கரைச்சு ஊத்துறதுக்கு இல்ல, சந்தன ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கணும் சாமி கிட்ட இருந்து. அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு ஈஸியா எளிமையா யோகத்துக்குள்ள போயிடுவோம், சட்டுன்னு யோகத்துக்குள்ள போயிடும். சந்தனம் போட்டு அது மேலேயே விபூதியும் போட்டு பூசினோங்களா ஐயா? சந்தனம் பூசுறோம்ல, அப்படி போடக்கூடாது. ஒண்ணு விபூதி மட்டும் போட்டணும். விபூதி அதாவது விபூதின்னு சொல்ற திருநீர் மட்டும் போட்டு சாமி காப்பு போடணும். இல்ல சந்தனம் மட்டும் போட்டு காப்பு போடணும். சந்தனமும் பன்னீரும் கலந்து காப்பு போடலாம். சந்தனத்து மேல விபூதி போடக்கூடாது, புரியுதுங்களா? இத்தனைக்கும் வில்ல வாங்காம கட்டைய வச்சு அரைக்கணும் வீட்டுல. சந்தன கட்டை ரெண்டையும் கலக்க கூடாது. கட்டையை வச்சு அரைக்கணும். கட்டையை அரைச்சு இவ்வளோண்டு வந்தாலும் பெருமானுக்கு அப்படி காப்பு போட்டு விட்டுருவாங்க. இவ்வளோண்டு வந்தாலும் போதும். ஆனா அரைக்கணும்னா நல்லா கவனிங்க, சந்தன கட்டையை அரைக்கணும்னா என்ன ஆகும்? இவ்வளோண்டு எடுக்கிறதுக்கு நீங்க 1/4 மணி நேரத்துல ஒரு 20 நிமிஷம் தேய்ச்சாதான் இவ்வளோண்டு வரும் அள்ளி எடுக்கிறதுக்கு. அப்படி செய்யறது முடியாம என்ன பண்ணிட்டோம் நம்ம? ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு. சந்தனை வெளில வாங்கி கலக்கு. அவன் சந்தனம் கொடுக்குறானா, மஞ்சளை கலந்து கொடுக்குறானா, எண்ணத்தை கலந்து கொடுக்குறான்னு தெரியாது. இருந்தாலும் கரைச்சு ஊத்துரு. அந்த மாதிரிதான். சரி, ஓகே. சரி, இதுல நிறைவு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடியார்கள் என்ன பண்ணலாம்? உங்க கேள்விகளை கேட்கலாம், உங்களுக்கான வாய்ப்புகள் தரும். அதனால இப்ப நிறைவு செஞ்சிடலாம். நிறைவு செய்யும் முகமாக அம்மா யாரும் போயிட வேண்டாம். 2 நிமிஷத்துல இன்னும் நிறைவு பண்ணிடுவோம். 2 நிமிஷத்துல நிறைவு பண்ணிடுவோம். அதனால அடியார்கள் இருந்து போகலாம், கண்டிப்பா இருந்து போகலாம். அம்மா நிறைவு பாடல் பாடுங்க. நம்பிச்சோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரண்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொண் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொண் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவுடைய தமிழ் சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாயனம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. இப்ப அடியார்களுக்கு வாய்ப்பு. புதிய அடியார்கள் யாராவது பேசணும், நீ சொல்றதெல்லாம் தப்பு தப்பா சொல்ற அப்படின்னு என் கூட நீங்க சண்டை போடலாம், நல்லா இருக்குன்னு சொல்லலாம், இல்ல கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஆனா சொந்த கதை சோக கதை பேசக்கூடாது. 30 வினாடி துளிகள் தான் உங்களுக்கு டைம். அதனால அதுக்குள்ள கேட்கலாம். புதிய அடியார்களுக்கு வாய்ப்பு. புதிய அடியார்கள் நீங்க பேசலாம். அதாவது உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா நீங்க பேசலாம்.
முதல் வாய்ப்பு. ஐயா திருவடி வணக்கம். யாராவது பேசுறீங்களா? நடராஜன் ஐயா சுவாமி ஐயா பேசுங்க. அந்த காலத்துல வந்து பெரிய குருமார்கள்ட்ட எல்லாம் போனாலும் கூட இந்த அளவுக்கு ஒரு நல்லா சொல்லி கொடுப்பாங்களான்னு தெரியாது. அவ்வளவு பிரமாதமா சொல்றீங்க. இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறைக்கும் பல தலைமுறைகளுக்கு அப்படியே எடுத்துட்டு போகணும். நம்ம எல்லாம் அதுக்கு ஒத்துழைப்பா இருந்து சொல்லி தரணும். ஐயா திருவடி வணக்கம். ஐயா அம்மா ஸ்ரீ அம்மா திருவடி வணங்குகின்றேன் சுவாமி. ஐயா திருவடி வணக்கம். நீங்க பேசுனதெல்லாம் ரொம்ப பிடிச்சது, ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப ஆனந்தமா இருந்தது. தவம் பண்ணுறீங்க. தவம் அம்மா. தொடர்ந்து வாருங்கள் சுவாமி வாய்ப்பு இருக்கும்போது. அதே மாதிரி இன்னொன்னு சிவாய நமக கிடையாது. சிவாய நமக சொன்னா 2-3 பேர் சொன்னாங்க. சாந்தாமணி அம்மா சொன்னாங்க, 4-5 பேர் சொன்னாங்க. நான் அப்பவே சொல்ல நினைச்சேன். சிவாய நமதான். நமக கிடையாது. நமகன்னா அது மந்திரமாகாது, போற்றியா மாறிடும். சிவாய நமகன்னா போற்றியா மந்திரமா சொன்னோம்னா சிவாய நமதான். சிவாய நமதான். சாந்தாமணியம்மா கேக்குதுங்களா? கேக்குதுங்களா சாமி? எல்லாரும் சிவாய நமக அப்படிங்கிறது இதை மாற்றிக்கொள்ளுங்க சுவாமி. அடியன் வந்து தப்பா இப்படி சொல்றானே நினைக்காதீங்க. அடியன் வந்து தாழ்மையா தான் கேட்டுக்கிறேன். இப்படிதான் அதுக்கு உரிய பொருள் நான் சொல்லுவேன். வேற ஒண்ணு. நன்றி நன்றி. நல்லது. எல்லாருக்கும் இது பொருந்தும். நிறைய அடியார்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம குடும்பத்துல வர்றப்போ திருச்சிற்றம்பலம் சிவாய நமக அப்படின்ற நமக சொல்லுங்க. நம சிவாய நமதான். அதே மாதிரி நம்ம இது சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய இது அது பேர் என்னது, நம்ம குமாரஸ்தவத்துல கூட நமகன்னு வருதுங்க. குமாரஸ்தவத்துல நமகா கிடையாது. நமதான் நமகா கிடையாது. அதாவது நமோ நம கீத அம்பலமா தீபமங்கலம் நமக கிடையாது. மாத்திக்கொள்ளுங்க சுவாமி. ரொம்ப சந்தோஷம். சரிங்க ஐயா. சிவாய நமய்யா திருவடி வணக்கம் சாமி. ஹலோ சிவாய நமய்யா திருவடி வணக்கம் சாமி. தீபம் பத்தி திரி பத்தி ஞாபகப்படுத்த சொன்னீங்க சாமி போன வாரம். எப்ப வந்தீங்க மீனாட்சி அம்மா? நீங்க எப்ப வந்தீங்க? ஐயா நானு பாதியில தான் வந்த, கோயிலுக்கு போயிருந்தேங்க ஐயா. லேட் ஆயிடுச்சு குத்துவிளக்கு குதிக்கு. பாதியில தான் வந்தேங்க. தீபத்தை அம்மா திரி விட்டுட்டாங்க. அம்மா இதுல கேளுங்க, ஆன்லைன்ல கேளுங்க, யூடியூப்ல கேளுங்க. ரொம்ப நன்றி ஐயா. கேக்குறேங்க ஐயா. சிவாய நம. நன்றி ஐயா. அம்மா பிரேமாமா சுவாமி. ஐயா அடியன் ஒரே ஒரு வார்த்தை பேசலாமாங்கய்யா? ரொம்ப சிறப்பா சொன்னீங்கய்யா. அதாவது இந்த 5 பொருள் மட்டும்னு சொல்லாம, அந்த நம்ம கண்களால, காதால, வாயால என்னென்ன பேசணும், என்னென்ன பார்க்கணும்ன்றது 5 புலங்கண் வழியாவும் நல்லதே செய்யணும். அது 5 நீங்க கடைபிடிக்கணும்னு சொன்னீங்கல்ல. எல்லாரும் சொன்னா கூட இந்த பூஜையும் சிறப்பான ஒரு பூஜை தான். இதையும் நம்ம கடைபிடிக்கணும். நாளையில இருந்தே இதை கடைபிடிக்கிறோங்க ஐயா நாங்களும். சிவாய நம. ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க நீங்க பாப்பு. அந்த கண்ணாரமுத கடலே போற்றி அப்படின்ற அந்த வரிக்கு ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. அதாவது என்னன்னா, கண்ணுக்கு அமுதம் தான், 6 அமுதன், தீமை இல்லாதவன் அப்படின்னு சொல்லி இல்லாத அமுது. அதாவது அது தேவர்கள் அசுரர்கள் கண்டு ஒரு நஞ்சு அமுது வந்தது. ஆனா இதுல வந்து அமுதுன்றது தீயது இல்லாத ஒரு அமுது அப்படின்ற அந்த வரிக்கு ரொம்ப அழகா சிறப்பான ஒரு விளக்கம் கிடைச்சதுங்க அடியனுக்கு. அடியனுக்கு நீங்க சொன்ன கருத்தெல்லாம் இன்னைக்கு எனக்கு இப்போ சொன்ன மாதிரியே இருந்தது சில விஷயம்லாம். சிவாய நம. நன்றிங்கய்யா. ஐயா ஒரு கேள்வி. அம்மா உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா அடியார்களுக்கும் பொருந்தும் ஐயா சொன்னது. உங்களுக்கு மட்டும் அல்ல, எல்லாருக்கும் பொருந்தும். ஐயா சில கேள்வி எல்லாம் கேட்டிருந்தேன், ஐயா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு இன்னைக்கு எனக்கு விடை கொடுத்துட்டாரு. ஜங்க் ஃபுட்டா நல்ல ஃபுட்டா அப்படின்ற மாதிரி அழகா விளக்கம் கொடுத்துட்டாரு. சிவாய நம. கலாமா பேசுங்க. கலாமா பேசுங்க. அம்மா பேசுங்க, வேமா பேசுங்க. அம்மா சொல்லுங்க. ஐயா திருவடி வணக்கம். சிவனுக்கு கோபமே வராதுன்னு சொன்னீங்கல்ல நீங்க. அவருக்கு கோபங்கிறது வர, ஏன்னா
எனக்கு உள்ள இருந்து ஒரு நம்மள அறியாம ஒரு 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 ஒண்ணு வருது இல்ல, அது அப்ப அவர் தானே அந்த கோபத்தை உள்ள இருக்கிறதையும் கோபத்தை அவர் தானே கொடுக்குறாரு, அமைதியும் அவர் தான் கொடுக்குறாரு. அது எப்பவும் வராது. அது ஒண்ணு வருதுன்னா அது ரொம்ப ஒரு ஒரு பதட்டமா, அது ஒரு மாதிரியா அப்படி வருது. எனக்கு இறைவனா ஒண்ணு சொன்னது வந்துட்டு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. உன்னை சீண்டாத வரை சிவனே என்று இரு, உன்னை சீண்டினால் சிவனா இருன்னு எனக்கு இறைவனே வந்துட்டு ஒரு கோர்ஸ் மாதிரி கொடுத்தாரா? இது எப்படி அமைதியா நம்ம இருக்கிறோம், சும்மா ஒருத்தவங்க சீண்டிட்டே இருக்கும்போது நம்மள அறியாமலே நம்ம கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சா கூட நம்மள அறியாம அது ஒரு ஆக்ரோஷம் வருது. அது அப்ப நான் இது எப்படி அடியேன்னு பாக்குறேன், இது சிவனின் கோபம். அதை உள்ள ஒரு ருத்ரன் ஒண்ணு உள்ள உட்காந்துட்டு அப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரிதான் அது தோணுது. அது என்னன்றது நீங்க கொஞ்சம் சொன்னா நல்லா. ருத்ரனுக்கும் கோபம் வராது இல்ல. இல்ல இல்ல நாம ருத்ரன் வந்து நம்ம வச்சுக்கிறது இல்ல. நாம வந்து அதுக்கும் தாண்டி கோபம் எல்லாத்துக்கும் தான் வரும். எனக்கு வரலன்னு நான் சொல்ல முடியுமா? எனக்கு வர்ற கோபம் மாதிரி யாருக்குமே வராது. கோபம் வரத்தான் செய்யும். ஆனா அதை தடுக்கணும்ன்ற எண்ணம் வரணும். எவ்வளவு தூரம் கோபம் வருதோ இது தவறுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தவறு பண்ணா இது தவறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அது தன்னால குறைஞ்சுக்கிட்டே வந்துடும். இதுக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணாம இது நான் சிவன் என்னைக்கு அப்படி சிவன் கோபப்படுறதா இருந்தா நம்மளை போய் படைச்சிருப்பானா? ஒழுங்கான கண்ணை கொடுத்துருப்பானா? அவன் ஒழுங்கான வாயை கொடுத்துருப்பான்? அவனும் மூச்சில வாயில குத்திதான் வச்சிருப்பான் கோபப்படுறவனா. இன்னைக்கு வரைக்கும் டிசாஸ்டர்லாம் வருது பாத்தீங்களா, அந்த பிரளயம் வெடிக்கிறது, அதெல்லாம் நான் வந்துட்டு இப்படிதான் நான் பாத்துட்டு இருந்தேன்னா அப்ப எங்கேயோ ஒண்ணு இந்த மாதிரி பண்றதுன்னு. இல்ல கோபம் என்பது எங்கேயுமே கிடையாது. அதனால தெரிஞ்சுக்கோங்க சுவாமி, அந்த விஷயத்த வந்து நீங்குங்க. அவன் ஒரு நாளும் எந்த இடத்துலயும் கோபப்படுறது இல்லை. புரியுதுங்களா? கோபப்படுறது இல்லைன்றது அவன் கோபம் என்பது அவனுடைய குணம் இல்லை. அவன் நிர்குணன்னு பேர். யாரு? பெருமானுக்கு நிர்குணன். நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபா அப்படின்னு இல்லையா? நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபம். அதனால அப்படி எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஜங்க் ஃபுட். சரியா? நல்லது. ஓகே, இன்னும் ஒரே அதோட நிறைய இன்னும் ஒருத்தவங்க நிறைய ஆள் கிடையாது. ஒரே ஒருத்தவங்க ஐயனார் ஐயா பேசலாம். ஐயனார் ஐயா ஏதோ பேச வராங்க போல. ஐயனார் ஐயா சுவாமி ஏதாவது நீங்க பேசுறீங்களா? நமச்சிவாய் சுவாமி. ஐயனார் ஐயா இருக்கீங்களா? பேச முடியுங்களா? சரி, இன்னும் ஒரே ஒரு சிவா சார் சுவாமி திருவடி வணக்கம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. நமச்சிவாய் சிவா, உங்களை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சிவா. சிவ சார் சொக்கநாதா ஐயா திருவடியை வணங்குறதுக்கு ஐயா தான் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அடியன் தவம் செஞ்சிருக்கேன் சுவாமி. எங்க இருக்கீங்க ஐயா? ஐயா எங்க இருக்கீங்க சுவாமி? நான் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க சிவா. சிவ சார் தவம் கோயம்புத்தூர் தான் எங்க ஹெட் குவார்டர்ஸே. அதனால நாங்க அங்கதான் விழுந்து கிடக்கணும். எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால ஹெட் குவார்டர்ஸ் கோயம்புத்தூர் தான். நாங்க வந்துடுறோம் சுவாமி. எந்த ஏரியாங்க ஐயா? ஐயனார் ஐயா எந்த ஏரியாங்க சுவாமி? சிவா பீலாமேடு சிவா. பீலாமேடு. நல்லது. அங்க அடியார்கள் எல்லாருமே இருக்காங்க. அடியன் கண்டிப்பா உங்க திருப்படியை வணங்குறதுக்கு சீக்கிரம் வந்துருவேன். அடியனுக்கு இங்க இந்த எத்தியோப்பியாவோட மொத்த சரித்திரமும் கோயிங் டு க்ளோஸ். இன்னும் 2-3 நாள்ல முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அடியன் ஊருக்கு வர்றேன். மேபி இன்னொரு அடுத்த வாரம் போல அடியன் ஊருக்கு வருவேன். வந்துட்டு அதுக்கப்புறம் பல வேலைக்கேடுகள் அதெல்லாம் இருக்கு. அது மாதிரி போகுது. அதனால நம்ம வந்து திரும்ப அடுத்து நம்முடைய தாய் மண்ணில தாயகத்துல திரும்ப சந்திக்கலாம் அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அப்பாட்ட விண்ணப்பம் வச்சது நடந்துருச்சுங்க ஐயா. வேலை கிடைக்கிறது மறுபடியும் போக மாட்டீங்கல்ல? ஆமா, எங்க பக்கத்திலே வேலை கிடைச்சிருங்க ஐயா. மதுரையிலே கிடைச்சிடும். குடும்பத்தோட இருப்பீங்க. குடும்பத்தோட சரிங்களா? ரெடியா இருக்கு. அந்த கேன்சல் வந்து ஹார்ட் காப்பி ரெடியா இருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாருடைய திருவடி உங்களை தடிக்க விழுந்தா பாக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா என்ன, நாங்க இருந்தேன்னா இவங்கதானே இருக்க போறேன், இவனுக்கு எப்பயும் பாத்தீங்களான்னு யாரும் பார்க்காம போயிருவீங்கன்னு தான் வருத்தமா இருக்கு. இருந்தாலும் உங்க திருவடியை வணங்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பெருமான் பெருங்கருணை. அதனால நம்ம தாயகத்தை திரும்ப சந்திக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. சுபாஷினி அம்மா குரல் கேட்டது, எல்லா குரல் கேட்டது ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் இந்த அபிஷேகத்தை செய்வதற்கு முயற்சி பண்ணணும். பால் எடுத்து ஊத்துறப்ப கண்ணு தீமை பண்ணல அப்படின்னு பெருமானுக்கு உறுதி சொல்வதாக இப்ப ஒரு பொண்ணை கையை பிடிச்சு தண்ணி ஊத்துறா என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணை இன்னொரு கையில பிடிச்சு தண்ணி ஊத்துனா இனிமே இந்த புள்ள உனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி பால் ஊத்துறப்போ இந்த கண்ணு உனக்கு சொந்தம்னு சொல்றது.
காது தயிர் ஊத்துறப்போ இந்த காது உனக்கு சொந்தம்னு சொல்றோம். அந்த மாதிரி எல்லாமே அவனுக்கு அர்ப்பணம் பண்ணுகின்றபடி செய்வதுதான் அபிஷேகம். அதை பண்ணலாம். சரி, நீங்க அப்ப நீங்க வந்து தயிர் சாதம் போடுறது, அப்புறம் வந்து கரும்புச்சாறு ஊத்துறது, கடலப்பருப்பு போடுறது, இதெல்லாம் பண்ணா அது எதை காட்டுறது? 5 புலன்களுக்கு 5 அபிஷேகம் தான் பண்ண முடியும். நீங்க 16, 18 அபிஷேகம் பண்ணீங்கன்னா அது எங்க போய் காட்டுறது அப்படின்னா, சோடச உபச்சாரம் இருக்கு. சோடச உபச்சாரம் என்பது 16 வகையான உபச்சாரம், 16 வகையான திரவியங்கள் கிடையாது. அவங்க வந்தாங்கன்னா விசிறி வச்சு வீசுறது, கொடி காட்டுறது, தீபத்தை பல தீபங்கள் காட்டுறது, இதுதான் சோடச உபச்சாரம். 16 உபச்சாரங்கள் செய்வது மரபு நமக்கு. அதுதான் அடியது ஒரு நாளைக்கு சொல்றேன். அதனால அடியார்கள் நல்லபடியா அபிஷேகம் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு பால் அபிஷேகமாவது சாமிக்கு பண்ணுங்க. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் என்று சொல்லி ஒரே ஒரு இது பஞ்சகவ்யம் மட்டும் ஊத்துனா போதுங்களா ஐயா? பஞ்சகவ்யம் மட்டும் எல்லாம் கலந்துதாங்க ஐயா பஞ்சகவ்யம், அது மட்டும் ஊத்துனா போதுங்க? எல்லாத்தையும் கலந்து ஊத்தும். பஞ்சகவ்யம் நீங்களா பண்ணுங்க, வெளியில வாங்காதீங்க. வாங்கலையா? நீங்களா பண்ணுங்க. நம்ம வீட்டுலதான், வீட்டுல நம்ம எல்லாம் அது ரெடி பண்ணி அப்ப ஒரே அபிஷேகமா பண்ணிடலாமா? ஏன் தனித்தனியா பண்ண என்ன ஜாலியா இருக்குமே? தனித்தனியா ஏன் பண்றீங்க அப்படி? பஞ்சகவ்யம் அவசரமா என்ன போறீங்க? ஐம்புலன்களும் ஒன்றை அடக்கி பண்றது நீங்க சொல்லும் போது எனக்கு அது ஞாபகம் வந்து, வேற ஒண்ணும் இல்ல, ஐம்புலன்களும் ஒன்றை அடக்கி பண்ணிடுவோம் அப்படின்றது நீங்க சொல்லும் போதே எனக்கு அந்த ஞாபகம். என்ன மாதிரி எங்க அடியார்கள் இப்ப எங்க போயிட்டாங்கன்னு தெரியுதா? எங்க போயிட்டாங்கன்னு தெரியுதா? அவங்க எங்க போயிட்டாங்க பாருங்க. பஞ்சகவ்யத்துக்கும் 50 வழக்கத்துக்கும் தெரிஞ்சு அபிஷேகம் பண்ணாலே அவங்க அடிச்சு காலுங்க. பால் தயிர் கிடைக்கும் ஐயா, கோமியம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஐயா. இப்ப எங்கேயும் போய் கேட்டாலும் கிடைக்கிறத வச்சு பண்ணலாம். கிடைக்கிறத வச்சு பண்ணலாம். பூஜா ஸ்டோர்ல கிடைக்குங்க சாமி, பூஜா ஸ்டோர். கோமியம் வந்து பூஜா ஸ்டோர்ல கவனிங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நான். ஒண்ணு மட்டும் என்ன கேட்டுக்கிறீங்களா? எங்க பாருங்க எல்லாரும் என்னை பாருங்க. ஒண்ணு, வீட்டுல நாய் வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம், எல்லாம் வளர்க்குறோம். கூச்சமே படாம ஒரு மாடு வளர்க்கணும், ஒன்னும் தவறு. ஒரு மாடு எல்லாரும் அந்த காலத்துல கோமியத்துக்காக இல்ல, அதுதான் சொல்றேன். அந்த இடம் வேணும்ல. நாம ஏன் இப்படி எல்லாத்தையும் நமக்கே விட்டு கட்டுறது? அவ்வளோ பெரிய மைதானம் எதுக்கு? கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு மாடு கொஞ்சம் இடம் விடுவோமே. அப்படி மனசை வைப்போம். மனசு வைப்போம், அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம். ஒரு மாடு வீட்டுல இருக்கணும். ஏன்? எங்க அப்பனுக்கு அபிஷேகம் பண்ணணும். எல்லா வீட்லயும் மரம் வச்சிருக்கோம், வில்வம் எதுக்காக? போடணும். மாடும் வைக்கணும். ஒரு மாடு வச்சீங்கன்னா அந்த இடம் வந்து புனிதமாகும். அது சாணத்துல அந்த இடமே நல்லா ஆகுது. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குன்றனால பால் நல்லபடியா கிடைக்கும். மாடு வேணும்னா நிறைய நெல்லு வள வைக்கணும், அதாவது அதுக்கான தாவரங்கள் வைக்கணும். அப்படிதான் வேணும். கட்டடம் இவ்வளவு பெரிய கட்டடம் எதுக்கு? 1500 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு மொத்த வீடு போதும். 600 ஸ்கொயர் ஃபீட்டு மிச்சம் 600 ஸ்கொயர் ஃபீட்டை ஃப்ரீயா விட்டு காம்பவுண்ட கட்டி ஒரே ஒரு மாடு வச்சு, ரொம்பலாம் ஒரு மாடு. அதுக்கு யாருங்க புல்லு அப்ப புல்லு இதெல்லாம் போடணும்ல. அப்ப போடுறப்போ அது சார்ந்த எல்லாமே என்ன ஆகும்? வைக்கணும்ன்ற எண்ணம் தோணும். அப்ப புல்லுக்கு கொஞ்சம் இடம் விடுவோம், ஒரு இடத்துல வாங்குவோம். இன்னைக்கு வந்து பீட்சா கடை அதிகமா இருக்கிறத விட இனிமே புல்லு விற்கிற கடை அதிகமா இருக்குன்னா நல்லது தானே? ஒரு பேச்சுக்கு முக்குல போனா நிறைய புல்லு கடை இருக்குங்க, அரும்புல்ல ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான கடைகள் வந்தா அது நாட்டுக்கு நல்லது. எல்லாரும் பீஸா கடையும் பர்கர் கடையும் அதுவும் போய் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இப்படி யோசிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனால யோசிங்க. அது மாதிரி அப்ப கேட்டு இப்ப அம்மா சொல்றாங்களா, ஐயா கோமியமே கிடைக்கலைங்க, மாடு வாங்குங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வில்வம் கிடைக்கலன்னா விட்டுருவீங்களா? வில்வ மரம் வைக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரிதான் ட்ரை பண்ணுங்க. சரி, இல்லைங்க எங்களெல்லாம் பண்ண முடியாது, சரி மொத்தமா சேர்த்து ஒரு அடியார்கள்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு மாடு வாங்குவோம் நம்ம ஏரியாவுக்கு, சாமிக்கு மட்டும் தினமும் கோமியம் எல்லாம் வாங்குறோம், எல்லாரும் காசு போட்டு ஒரு இடத்துல வச்சுக்குவோம், எல்லாரும் அதை வளர்ப்போம், சாமி நல்லா வளர்ப்போம், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்குல்ல? எவ்வளவு அழகா இருக்குல்ல? கேட்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல? அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். சரிங்களா? அது பசுமையாகவும் இருக்கும், சுற்றுப்புற சூழலுக்கும் நல்லது. நம்ம சாமி கும்புறதே சுற்றுப்புற சூழலுக்கு நன்மை தருவதுதான். நிலத்துல விழுற பால் ஒரு நாள் நிலத்தை கெடுக்காது. நிலத்துல உள்ள தயிரோ வெண்ணையோ நெய்யோ எது விழுந்தாலும் நிலத்தை கெடுக்காது. ஆனா நம்ம கரைச்சு ஊத்துற பொடி இருக்கு இல்லையா, எல்லா பொடியும் எங்கதான் போகுது. அதனாலதான் நிலத்துல சந்தனம் கூட நம்ம விட விட மாட்டோம். சந்தனத்தை சாமி காப்பா கொடுக்குறோம், திரும்ப சந்தனத்தை எடுத்து நம்ம தான் நெற்றியில ஒவ்வொரு நாளும் பூசிக்க போறோம். அப்படிதான் பண்றோம். அதனால அடியார்கள் இன்னும் தெளிவடைவீங்க. எல்லாரும் வாங்க, தொடர்ந்து வாருங்க. ஒவ்வொரு நாளும் உங்க தெளிவுக்கு உச்சம் பெற்றும். எனக்கு பொன்முடி அம்மா சொல்றப்போ, என்னடா அம்மா நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா ஊத்துறேன்னாங்கன்னா, ஐயா 5 குழந்தை அடக்கை ஒத்தம் ஊத்துறப்போ அப்படியே பூரிச்சு போச்சு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரியான புரிதல்ல இருக்கீங்க. இப்பதான் உண்மையான ஜங்க் ஃபுட் இல்லாத ராவான சிவபெருமான சாப்பிட போறீங்க. ஞான உணவு இனிமே தான் உங்களுக்கு இருக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் உங்க இலையில
நிறைய ரெசிபி வைக்க போறேன். உங்களை நல்லா சாப்பிட வச்சு ஞானம் என்ற உணவு உடம்புல செரிச்சு ஞானமே வடிவாகி நீங்க நிக்கிற மாதிரி குருநாதர் குருவருள்ள மாற போறீங்கன்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் பல்காலம் வீழ்ந்து வணங்கி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வர்த்தை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை அமர்வு இருக்கு, எல்லாரும் வந்து கேளுங்க. இதே லிங்க்ல நல்ல அமர்வு இருப்பாங்க, வந்து கேளுங்க. அதே சமயத்துல நம்ம புதன்கிழமையும் நாம எல்லாரும் நம்ம அமர்வுகள்ல சந்திக்கலாம் என்று சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் பல்காலம் வீழ்ந்து வணங்கி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம். நன்றி ஐயா. சிவாயனமாங்க ஐயா. ஐயா புதன்கிழமை